அண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் சததானுஷக்தா நசேஷகாயே பிரசுதானசேஷான் ஔத்சூக்யமோக ரதிதாஞ்சகானே யோ பூர்வவைத்யாயே நமோஸ்து தஸ்மை. இதன் அர்த்தம், தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் என பாடல் உணர்த்துகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒண்ணு பார்க்கலாம். அழைக்கிறான் மாதவன் ஆனிரை மீத்தவன் மணிமுடியும் மயிலிறகும் எதிர்வரவும் துதி புரிந்தே மாதவா கேசவா ஸ்ரீதரா தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே வாடினேன் வாசுதேவா வந்தது நேரமே. ஞானவாசல் நாடினேன் வேதகானம் பாடினேன் காலம் காலமாயுனை தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே. காதில் நான் கேட்டது வேணுகானாமிர்தம், கண்ணில் நான் கண்டது கண்ணன் பிருந்தாவனம். மாயனே தூயனே மாசிலாத நேயனே ஆத்ம ஞானம் அடைந்த பின்னும் தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே. ஞானத்திருமேனி காண வர வேண்டுமே, சீத பூவண்ணம் பாதம் தொட வேண்டுமே. பக்தன் வரும்போது பாதை தடையானதேன், காற்று வரும் உள்ளம் ஆற்றில் உருவானதேன். தாயாகி தயை செய்யும் தேவா தடை நீங்க அருள் செய்யவா. நான் செய்த பாவம் யார் தீர்க்க கூடும், நீ வாழும் இடம் வந்து நான் சேர வேண்டும். தேடினேன் தேவதேவா
தாமரை பாதமே வாடினேன் வாசுதேவா வந்தது நேரமே. அனைவருக்கும் ஆத்மா ஐயா ஜெகதீஷ் ஐயா, ஆத்ம வணக்கம் ஐயா. ஜெகதீஷ் ஐயா கேக்குதுங்களா? எக்ஸிட் ஆயிடுச்சு அவரோடது, வந்துடுவாருங்க. ஐயா ஆத்து நமஸ்காரங்க ஐயா. ஜெகதீஷ் ஐயா, உங்க மைக் மியூட் எடுத்துருங்கய்யா. வந்துருச்சா? வந்துருச்சுங்க வந்துருச்சுங்க. சரி சரி. சந்தோஷங்கய்யா, நீங்க வந்தது ரொம்ப நன்றி. ம். ரொம்ப எனக்கு சந்தோஷம். என்ன ஒரு சந்தேகம்னா, பொதுவா ஆ. உபதேசம் கொடுக்கும்போது நமக்கு ஒரு கதி பயிற்சியை வந்து அறிமுகப்படுத்தி கொடுக்குறாங்க. இந்த முறையில செய்யணும் அப்படின்னு சொல்லி சத்தமா அதை நம்ம காதுல எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா அதைவே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த ம். கதியில இருக்கக்கூடிய சந்தேகம் தான் எனக்கு இருக்கக்கூடியது. அது பொதுவா இங்க சரி. இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்குது. இதே கதி அப்படியே இருக்கணுமா, இல்ல இதுல ஏதாவது மாற்றம் வரணுமா? ஒருவேளை மாற்றம் வரதா ம். இருந்தால் என்ன செய்யணும் நாங்க? ம். ஸோ உங்களுடைய பார்வையில இது இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்ட அந்த அனுபவ நிலைகள்ல இருந்து எங்களுக்கு சில விஷயங்களை சொன்னீங்கன்னா எங்களை நாங்க மேம்படுத்திக்கிறதுக்கு அது உதவியா இருக்குங்க. ரொம்ப நல்ல கேள்வி. ம். இது இத பத்தி இப்ப எவ்வளவு நேரம் தொடர்ந்து பேசலாம்? ஐயா, 1 மணி நேரம் டைம் இருக்குங்கய்யா. சந்தோஷம். ரொம்ப ஆமா, சந்தோஷம். அதுக்கு மேலேயும் இது வந்து 9:30 வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேல ஏதாவது கேள்வி பதில் ஓகே. செஷன்ஸ் மாதிரி நம்ம கொண்டு போறதுனால போலாங்கய்யா. ம். ஜென்ரலா இது நீங்க இருக்கக்கூடிய நடுவுல கூட கேள்வி பதில். ஆமா, ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஆமா குறிப்பிட்ட அவங்க இடத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு, கேளுங்க. ஆமா ஹேண்ட் ம். ரைஸ் பண்ணிட்டு ம். நாங்க கேள்வி கேட்கறதும் ம். செய்யறோம். ம். நீங்க ம். டாபிக் ம். முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த டாபிக் சம்பந்தமான ம். கேள்வியா இருந்தாலும் சரி, இல்ல இதை தவிர்த்து வேற ம். ஏதாவது சித்த வேதம் பத்தியோ ம். இல்ல சித்த வித்தையில செய்முறை பத்தியோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட இங்க இருக்கிறவங்க கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஓ. ஓகே, நீங்க தொடரலாங்க. கட் ஆகாம இருக்குதா? கட் ஆ. ஆகலைங்க, நீட்டா தான் இருக்கு. ஆ. ஆ சரி சரி சரி. அப்போ அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். கோயில்பட்டியிலிருந்து அன்புடன் உங்கள் ஜெகதீசன். இன்னைக்கு 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 வருஷம். எப்போதுமே எந்த மேடையிலையும் கேஷுவலா தான் நான் பேசுறது வழக்கம். அதே மாதிரி இங்கேயும்
கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறேன். சுவாமி சிவானந்தபுரம் சாருடைய அருளால இப்போ கோயம்புத்தூர் ஜெகதீசன், கோயில்பட்டி ஜெகதீசனா இருந்து உங்கள் முன்னால பேசுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ எத்தனை பேர் நிறைய கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. அட்மின் அநேகமா 5 பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 5 வருஷமா நடத்திட்டு இருக்கிறதா காந்தாம ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாமியோட திட்டம் எப்படியும் ஏதாவது ஒரு வகையில நிறைவேறும். இந்த நவீன காலத்துல கூட அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது. இதுல சாதாரணமா இப்போ அதாவது விஷயம் எது அப்படின்னு பார்த்தா பாயிண்ட் வந்து கரெக்டா வித்த பண்றது அப்படிங்கிற இடத்துல இப்போ கொண்டு நிறுத்தினது எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்தது. ஏன் அப்படின்னா, நான் 92ல உபதேசம் வாங்கினது. அதுக்கப்புறம் என்னோட தேடல் அது இதுன்னு இருந்து சாதாரண மனநிலையில இருந்து முழுசா வித்தியார்த்திக்குள்ள மனநிலையில இன்னும் கூட அதிகமா வரலான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் வந்திருக்கிற நிலையில ஒரு பிகினர்ஸோட லெவல்ல இருந்து அப்படியே சித்தவேதத்துல என்ன எழுதியிருக்கோ அப்படியே சொல்ற அளவுல நல்ல ஞாபக சக்திய என்னால வச்சுக்க முடியல. அதனால சாரத்தை கிரகிச்சு வச்சிருக்கிறேன். அதனால அந்த அடிப்படையில தான் சொல்றேன். 2வது, யாராவது என் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு ஜெபம் பண்ண போலாங்க அப்படின்னு சொன்னாருன்னா, நான் கேள்வியை தான் கேட்பேன். இது அகங்காரத்தினோட தன்மையே கிடையாது. ஒரு உண்மை வந்து எல்லா பக்கமும் இருந்தா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில, அதுவும் ஃப்ரெண்ட்லியா இல்லாதவங்ககிட்ட கேட்க முடியாது. அதனால ஃப்ரெண்ட்லியா ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கேள்வியை நான் வைக்கிறேன். அப்படிங்கும்போது அவங்களும் கேஷுவலா பதில் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியுமான்னு தான் கேட்பேன். அந்த கேள்வியை கேட்பேன். ஏன் அப்படி அந்த கேள்வியை கேட்கறேன் அப்படின்னா, எல்லாரும் இத்த பண்றது இப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் இப்படி சொல்றாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்குது. ஆனா உண்மையிலேயே எப்படி வித்த பண்ணணுங்கிறதுக்கு சாமி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் கேட்டு அப்படி ஏதாவது ஒரு குழப்பம் வரக்கூடாதுங்க. நம்முடைய ஆதேச பத்திரம் யார் வாங்கி கொண்டு வருகிறாரோ அவரிடம் மட்டும்தான் சந்தேகம் தெளிதல் சித்த வித்தியார்த்திகள் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ ஆசிரமத்துல அப்படி ஒரு தகுதியான நபர் இருக்கும்போது அவர் ஆசிரமத்துல அந்த காலத்துல கேட்கும், உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, ஆனா சாமி சட்ட புத்தகத்தை எங்களுக்கு அப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி எழுதி வைக்கிறீங்க ஆசிரமத்துல சொல்றாங்க. அப்புறம் அவர் ஆசிரமத்துல இருந்து அப்புறம் வெளியில அவருடைய நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் நிலைமையில இருக்கிறாரு. ஆனா அப்படி ஒரு சர்டிபிகேட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய புத்திரன் என்றால் அவருக்கு நம்முடைய குணங்கள் எல்லாம் உருவாகும். அப்படிப்பட்டவருக்கு தான் அந்த தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதோட கருத்து. சரி, அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆசிரம வெளியீடுகள் அத்தாரிட்டி ஆசிரமம் தான். அப்போ அவங்க வெளியீடுகள் அதுல குறிப்பிட்டிருக்கிற விஷயங்கள், அப்புறம் கொஞ்சம் பக்குவமானவங்க அப்படிங்கிறவங்க நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி தெரிஞ்சாலும் முற்றிலுமாக நமக்கு ஐயம் நீங்கணும்னா நம்மளுக்கே அது சொந்த அனுபவமா வரும். முற்றிலும் ஐயம் தீரும். அது வரைக்கும் சஜஷனா தான் எல்லாரும் சொல்றதையும் கேட்டு அப்படி சஜஷனா கேட்டு நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அந்த உண்மை நல்லா விளங்கும். ஆனா அதுக்கு அடிப்படை ஒண்ணு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது சித்த வேதத்துல உலக சாந்தி புத்தகம், சித்த வித்தைங்கிற புத்தகம், நடவடிக்கை கிரமம், இதுல எல்லாத்துலயுமே சாமி வித்தை எப்படி செய்யறது அப்படிங்கிறத குறிச்சு உலக சேம பிரகாசி இதுல பல புத்தகங்கள்லையும் இருக்கிறதுல ஒரு 750 ரூபாய்க்குள்ளதான் ரேட். அதுல எல்லாத்துலயுமே குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்து எல்லா இடத்துலயும் வித்தை எப்படி செய்யறதுங்கிறதுக்கு நிறைய ஒரு பிரமாணம் ஸ்டேட்மெண்ட். அந்த பிரமாணங்களை நம்ம நல்ல மனசுல வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது சௌரியமா
ஏதாவது சந்தேகம் வரும்போது அந்த பிரமாணத்தை எடுத்து பார்த்து அதோட அர்த்தம், அதாவது வார்த்தைக்கு வார்த்தை சரியான அர்த்தத்தை உள்ள அர்த்தத்தை புரிஞ்சு வச்சு அப்படின்னா நம்ம சரியா கிரகிக்கும். அப்படின்னா அந்த வித்தை செய்யும் போது வித்தை நம்ம சரியா கிரகிச்சுக்கணும்னு சாமி சொல்றாரு. வித்தை கொடுத்தவங்களும் அவர் சரியா கிரகிச்சிட்டாரா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னும் சாமி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நானே ஆரம்பத்திலையும் நிறைய இடங்கள்லையும் பல பேர் பண்றதையும் பார்ப்பேன். பல பேர்கிட்ட பேசி நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணி காட்ட முடியுமா அப்படின்லாம் ஆரம்பத்துல நிறைய கேட்டது உண்டு. அதுக்கப்புறம் கூட சரி செய்து கொள்வதற்காக மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவும் சில இடங்கள்லாம் போய் நான் கொஞ்சம் சத்தமா கூட பண்ணியிருக்கிறது உண்டு. அப்ப சில இடத்துல கொஞ்சம் அமைதியா பண்ணலாமே அப்படிலாம் கூட இருந்திருக்கு. அது பொது இடங்கள்ல கொஞ்சம் நீங்க மென்மையாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ உண்மையிலேயே நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சாமியோட ஸ்டேட்மெண்ட் பூரா கொஞ்சம் தரவானா நல்லா இருக்கும். அப்ப நான் ஜெபம் பண்ண போகும்போது அப்ப உங்களுக்கு ஜெபம் தெரியுமான்னு கேட்கும்போது ஒரு 2 ஸ்டேட்மெண்டாவது 3 ஸ்டேட்மெண்டாவது சொல்லி நீங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. அதை நீங்க சரியா உணர்ந்திருக்கிறீங்களா அப்படின்னு நான் பார்த்து அப்படின்னு. உதாரணத்துக்கு முக்கியமான நபர்கள் மூக்கை பொத்திட்டு பிடிச்சாச்சு அவர் வித்த உள்ள சுவாசம் ஓடிட்டு இருந்து நாங்க பார்த்துருக்குறோம் அப்படின்னு ஒரு பேட்டி கூட முன்னால குறிப்பா ஒண்டிப்புதூர் SIHS காலனியை சேர்ந்த அந்த ஐயாவை நானே நேரில் பார்த்தேன். அவர் கூட ரொம்ப நாள் இருந்திருக்கிறேன். அவர் ஆங்கிலத்துல தான் சித்த வேதம் புஸ்தகம். அப்ப அவரு கிட்ட பேட்டி எடுத்ததாகவும் மூக்கை பிடித்து கொள்ள சொன்னதாகவும் அப்புறம் தாடைக்கு கீழே அவருக்கு ஒரு சிறு துடி தாடையில இருக்கிறத வச்சுதாகும். அப்போ மூக்கை பொத்துனதுக்கு அப்புறம் கூட அவரு பிராணாயாமம் பண்ணி காமிச்சதாக அதுல அந்த ஒரு பேட்டியில இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு மூக்கிலே சுவாசம் விடக்கூடிய மனிதர்களை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லப்பட்ட வாசகம் மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் சுவாசம் உண்டோ இல்லையோ என்று அறிவதற்கு கூட முடியாத நிலைதானே சரியான கதி. அப்போ அது சரிதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு சாமி சாதாரணமா ஸ்டேட்மெண்ட். நீங்க எந்த இடத்துல கேள்வி கேட்டாலும் எந்த மாதிரி கோணத்துல கேட்டாலும் எல்லாத்துக்கும் சாமி முதல்லயே பதில் சொல்லி வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் நம்ம உத்து பார்த்து கவனிக்கிறது, கவனத்தோட கவனிக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாத்துக்கும் சாமி பதில் சொல்லி. அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சாமியா ஆலோசனை பண்ணி தெரிஞ்சுக்கோங்கன்ட்டாரு. அப்புறம் யாரு சொன்னாலும் சரி, நீ சொன்னாலும் சரி, இன்னொருத்தர் சொன்னாலும் சரி, சுருதி யுக்தி அனுபவம் 3க்கும் ஒத்து வந்தால் ஒழிய நீங்க அது கேட்டுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த அடிப்படையில இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா, இப்படி மூக்கை பொத்திட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, மூக்கினாலும் வாயினாலும் ஒரே நேரத்தில் சுவாசிப்பதற்கு வழி உண்டா இல்லையா என்பதை குறித்து ஆராய்ச்சி செய்த போது கிடைத்ததுதான் இந்த சித்த வித்தை அப்படின்னு சாமி தெளிவா சொல்லியிருக்காரு. அப்புறம் அடுத்த வார்த்தை, மூக்கையும் வாயையும் பொத்தி கொண்டு சித்த வித்தை செய்ய முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும். அப்ப அந்த மாதிரி வேற யாராவது அப்படி பண்ணி காமிச்சா அது சர்க்கஸ் வித்தையில பண்றதுக்கு ஆகலாம். அது நம்ம இயற்கையான இயல்பான சுவாசமா சரியான சித்த வித்தை கதியாக அது இருக்க முடியாது. அந்த சங்கு ஊதுவது போல இந்த மாதிரி இன்னும் வித்தியாசமாக எல்லாம் செய்யறது எல்லாமே சாமி வேண்டான்ற. அப்படியானா நீங்க சாதாரணமா உங்களுக்கு உபதேசத்தை எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த கதிய, அந்த பயிற்சிய, அந்த பிராணாயாம பயிற்சிய நீங்க செய்து கொண்டு வர்றீங்க. அப்படி செய்து கொண்டு வரும்போது உங்களுடைய உளப்பூர்வமாக நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது சரியான பொசிஷனுக்கு வந்து சேரும். இதுக்கு உங்களோட நடவடிக்கையும் சேர்ந்துதான் காரணம். அதையெல்லாம் மனசு அமைதியாக அமைதியாக சரியான சுவாசம்
இயல்பா. ராத்திரி நீங்க தூங்கும்போது சரியான கதி இருக்குன்னு சாமி சொல்றாரு. தூங்கும்போது என்ன பண்றீங்க? விருப்பு, வெறுப்பு, காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இந்த மாரி எதுவுமே இல்லாம நிஷ்கலங்கத்துவமான நிலைமை உண்டாகுது. அப்ப நமக்கு நிஷ்கலங்கத்துவமான நிலை உண்டான போது, நமக்கு சரியான கதிங்கிறது ஓடுறதா தான் சாமி சொல்றாரு. அப்ப நமக்கு இதுலயே தூங்கும்போது இருக்கிற கதி, விழித்திருக்கும் போதும் கிடைக்க வேண்டியது. சாமி நமக்கு அழகா சொல்லியிருக்கிறார். இதுலருந்தும் நமக்கு நல்லாவே புரியுது. இல்லைங்களா? இப்போ சரி. அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, அப்ப சாமி சொன்ன கதி சமீரணன் கதிய சாமி உபதேசம் குடுக்கல உங்களுக்கு. கிடைக்க வேண்டும்னு சொல்றார். அதாவது இந்த சாதாரண பயிற்சிய நம்ம பண்ணிட்டே இருந்தா, நடவடிக்கை கர்ம ஒரு தன்மையான சித்த வித்தியார்த்தியா நடந்து கொண்டு வரும்போது, அந்த சமீரன் கதி வந்து 4வட்டத்துல நம்மளுக்கு அமையும். அதுதான் 1. அப்புறம் 2வது முதல்ல எப்படி உபதேசம் வாங்குறோம், அப்போ என்ன கதி இருந்ததோ, அதே மாதிரி தான் இருக்கணுமா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல. அதுல மாற்றம் நெறைய வந்துட்டே இருக்கும். எனக்கெல்லாம் 1000த்துக்கும் மேல நிலைமை மாறியிருக்கு. வருஷம் ஒரு 44 வருஷம் ஆயிருக்கலாம். அப்படிங்கும்போது நெறைய மாற்றம் வந்து இருக்குது. நெறைய உணர்ந்திருக்கு. அது மாறி மாறி தான் வரும். அதே மாரி அனுபவமும் அப்படித்தான். அனுபவத்தை சொல்லவோ, கேட்கவோ வேண்டான்னு சொல்றதா இருந்ததுன்னா, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே முடியாது. அது ஒரு பக்குவம் தெரிஞ்சு கொஞ்சம் சொல்லிக்கோங்க. அப்படிதான் அதோட உள்ளர்த்தமா நம்ம எல்லார்ட்டயும் எல்லாம் பேசினா, அவங்க பக்குவத்துக்கு தகுந்த மாரி பேசி கன்ஃப்யூஸ் வரக்கூடாதுங்கிறது. குழப்பம் வரக்கூடாது. சாமி அப்படி ஒரு வார்த்தைய போட வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால அப்படி சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, நம்ம சாமி சாதாரணம்னு நெனச்சு குடுக்கல. இந்த உபதேசம் வாங்குனாலே, அவங்க விசேஷ ஞானியாக வருவதற்கு நம்மள தேர்ந்தெடுத்து அப்போ நமக்கு விசேஷ ஞானின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? மறைபொருளா சொல்லப்பட்டது கூட நம்மளால பார்க்க முடியணும். இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் நம்மகிட்ட வரணும். இல்லையா? அப்போ அந்த மாரி சுத்தமா சரியான பார்வையில, சரியான கவனத்தோட நம்ம சாமி வார்த்தைகள எடுத்துட்டு நம்ம நடைமுறைப்படுத்தினா தான் நமக்கு நல்லாருக்கும். அதனால இந்த பயிற்சி வந்து மாறி வருவதற்கு இன்னொரு காரணம் இருக்கு. முதல்ல சளி, கபம், வாதம், பித்தம் இதுல ஏதோ ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கலாம். அப்போ நம்ம பயிற்சி பண்ண பண்ண இதுல கொஞ்சம் மாற்றம் வரலாம். அப்புறம் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள்னால, அ அதனால இந்த வேறுபாட்டு உணர்ச்சி காரணமா கிளைமேட் ஏதேதோ கிளைமேட் ஒர்க் பண்றாங்க. இதுல ரத்தத்துல பாதையில சுழியும் மடுக்களும் வடுக்களும் ஏற்படும். அது பிராணாயாமம் காலை மாலை செய்யறது மூலியமா மதிய நேரம் கிடைச்சா செய்யறது அதெல்லாம் சீர்படுத்தப்படும் அப்படின்னு சாமி அதுக்கு தான் காலை மாலை மதியம் நேரம் கிடைத்தால் அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்ப எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது கூட அந்த உலக சந்திப்புல சொல்றாரு. அப்ப எவ்வளவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அதுல சாந்தி எடுப்பதற்கு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்புறம் ஒரு இடத்துல சொல்லும்போது பாருங்க, அப்ப அதுல என்ன இருக்குன்னா வெப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வெப்பம் இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பயிற்சி பண்ணும்போது இந்த வெப்பம் உருவாகிறது உண்மைதான் அப்படிங்கிறாரு. என்ன அப்போ அந்த பயிற்சி மூலியமா அந்த வெப்பம்ங்கிற வார்த்தை இருக்குன்னா பிராணனாகிய சூரியன் நெற்றியில இருக்குது. அப்ப நமக்கு அது கொஞ்சம் பிரகாசிக்கணும். அப்ப என்ன ஆகும்? நாடி நரம்புகள் எல்லாம் ஒரு பிராணன் வந்து நிறையும். நிறையும் போது சில பேருக்கு அதனால ஒரு உடம்பு பலூன்ல காத்தடிக்கிற மாதிரி நிமிரக்கும். அல்லது ஒரு நடுக்கம் வரும். இல்ல ஒரு அதிர்வு ஏற்படும். அல்லது மனம் புதிய விஷயத்தை கண்டு ஒரு உழுக்கு உழுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் உங்கள வரும். அதுல குறிப்பா வந்து எந்த ஒரு இதில் நிலையிலும் வேர்வை அல்லது நடுக்கம் அல்லது அதிர்வு வைப்ரேஷன் வரலாம். அப்படி வர்றதுதான் சரியான கதி அப்படிங்கிறதையும் சாமி நமக்கு சொல்றாரு. அப்ப அந்த அடிப்படையிலையும் நம்ம பார்க்கணும்.
அப்புறம் சில பேர் அப்படி சொல்லும்போது, என்னோட முதுகுல தொட்டு பாருங்க. ஒண்ணும் இல்ல சாதாரணமா இருக்கு. இப்போ சரி நான் ஒரு 3 நிமிஷம் பிராணாயாமம் பண்றேன். அப்புறம் நீங்க அந்த முதுகு தொட்டு பாருங்க. சாதாரண குளிர்ந்த நேரமா இருந்துக்கலாம். நேரம். அப்போ பண்ணா அந்த 3 நிமிஷத்துல அந்த வேர்வை கசியிறது. பார்த்தாங்கன்னா வேர்வை சரி வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பிராணன் அந்த வெப்பத்தின் காரணமாக உடல் சமாளிப்பதற்காக வியர்வை இயற்கையிலே உடல்ல அதோட வேலையை செய்யுது. அப்ப நமக்கு பிராணன் உள்ள நிறையுது. உண்மைதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சில பேரு நல்ல கதவெல்லாம் அடைச்சிட்டு காற்றோட்டமே இல்லாம இருட்டு, ஒரு சொட்டு காத்து கூட உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு அண்டர் கிரவுண்ட்ல அப்புறம் சுத்த கண்ணாடி கதவுகளை சாத்தி அப்படிலாம் பண்றாங்க. நம்ம என்னன்னா இந்த ஜட உடலும் சுவாசிக்குது. அதுல இருக்கிற ஒவ்வொரு செல் கூட சுவாசிக்குது. அதை நீங்க அனுபவத்துல பார்க்கணும்னா நீங்க கம்பளி நல்ல கம்பளிய ஃபுல்லா போத்திட்டு இருந்தீங்கன்னா காய்ச்சல் கீச்சல் சமயத்துல மாதிரி சாதாரண நாள்லயே நீங்க கம்பளியை போத்துனீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு மூச்சு திணற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க கம்பளியை எடுத்தா தான் வெளிக்காத்து மேல படும்போது தான் நல்லா இருக்கும். சாமி கூட நமக்கு ட்ரெஸ்ஸு கோடு வரும்போது சட்டப்படி நிர்வாணம் அனுஷ்டிக்க வேண்டும் ஆசிரமம் வாசிக்கு சாப்பிடும் போதும் ஜபத்தின் சொல்லி அப்போ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அப்போ ஒரு வித்தியார்த்தி மேல ஆடையெல்லாம் இல்லாம சாப்பிடும் போதும் இருக்கும். அப்புறம் ஜபம் பண்ணும் போதும் அப்படிதான் இருக்கும். என்ன அர்த்தம்? உடல்ல எல்லா பாகமும் மொட்டங்காலுக்கு கீழே அதுக்காக வேட்டி கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இதெல்லாம் என்ன அர்த்தம்னா உடல்ல எல்லா பக்கமும் நல்லா காத்தோட்டமா விட்டு எல்லா செல்களும் நல்லா சுவாசிச்சாதான் உடல்ல எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கும். எல்லா உறுப்புகளும் பூரணமாகவும் நிறைவாகவும் அதோட வேலையை கரெக்டா செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு சக்தி இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு அது செய்யும் போது மட்டும்தான் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். எல்லா ஆர்கன்ஸும் நல்லா வேலை செய்யும் போது தான் மனசும் நல்லா இருக்கும். ஆர்கன்ஸ்ல ப்ராப்ளம்னா மனசுலயும் இந்த இது எதிரொலிக்கும். அதனால எல்லாமே நல்லா இருக்கிறதுக்காக நாம நல்ல விதமா ஆகாரமும் கொடுக்க வேண்டியிருக்கு. தேவைப்பட்டா மூலிகையும் அடிப்படையா தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி எந்த சத்தான ஆகாரம் எந்த அளவுக்கு குறைவான ஆகாரங்களை வச்சு நிறைய சத்து எடுக்கலாம். அந்த வகை ஆகாரங்கள் எந்த கிளைமேட்ல இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு வீட்டு அமைப்புல இருந்தாலும் எந்த மாதிரி ஆசனம் போட்டு எந்த மாதிரி பலகை இந்த மாதிரி உட்கார்ற ஒரு இதை பயன்படுத்தினா நல்லது அப்படிங்கிறது மாதிரி பல விஷயங்களை நாமளே முடியும் தெரிஞ்சுக்கணும். சாமியே பார்த்தீங்கன்னா நிறைய பலகை மேல என்ன அது பூராமே நம்ம ஆற்றல் வந்து காந்த சக்தி நம்ம உடம்புல இருக்குது. அப்போ ஜீவகாந்த ஆற்றல் அது. அப்போ அது நமக்கு நம்மள இருந்து நல்லா தங்குனாதான் நமக்கு அந்த தெய்வீக தன்மைங்கிறது உருவாகும். அப்படிங்கிறனால அதுக்கு தான் நமக்கு தாடி மேல தலையில முடி அது கூட அந்த அடிப்படையில் தான் சாமி சொல்லியிருக்கிறார். அதனால நமக்கு ஒரு சாமி சொல்ற வார்த்தைகள்ல 1ஆவது அத்தியாயத்திலிருந்து 22ஆவது அத்தியாயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1ஆவது அத்தியாயத்துல சமீரன் கதியா ஆரம்பிச்சிருவாரு. 22ஆவது அத்தியாயத்துல முடிக்கும் போது அது சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாத்துலயுமே சூட்சமமா ஊடுருவி எல்லாம் நல்ல நுட்பமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் ஓரளவுக்கு சொல்லிட்டா அப்புறம் அவங்களுக்கு சொந்தமா மஸ்தக ஞானம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவங்க மனசு நின்னு கவனிச்சு உணர்ந்து கொள்ளும். இதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு உள்ளத்துல இருந்தே புரியும். அப்படிங்கறதுனாலதான் சாமி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியும் சொல்லல, சொல்லாமையும் இல்லை. எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. அதாவது மோர் எக்ஸ்பிளனேஷன் கிரியேட் த மோர் ப்ராப்ளம். அதிகமாக விளக்கம் கொடுத்தால் அதிகமாக பிரச்சனைகள் வரலாம், புரிந்து கொள்வதில் தவறு நேரலாம். அளவோட நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் ஒரு பேசிக்கலா நமக்கு ஆரம்பிச்சு விட்டுறாரு.
அதுக்கப்புறம் நம்ம விசேஷ ஞானத்தன்மைய பயிற்சியும், நடவடிக்கையும் பண்ணி அடையும்போது, அது நம்மளால அந்த புரிந்து கொள்ள தன்மை வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் அந்த புரிதல் ஏற்பட நமக்கே இவ்வளவு ஆழமா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஆச்சரியத்தின் மேல ஆச்சரியமா இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. என்ன? அப்ப அந்த மாதிரி இப்ப சரியா பயிற்சி நம்ம பண்றது அப்படிங்கிறத சாமி என்ன சொல்றாருன்னா, ஒரு சலனப்படத்தின் மூலமாகவும் அல்லது வேற நேரில் அல்லாமல் வேறு முறைகளிலோ காட்டித்தர முடியாதுன்னு 4வது அத்தியாயத்துல புள்ளி வச்சு காமிச்சிடுறாரு. நேர்ல வந்தா தான் அது சரியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால நம்ம வந்து ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஆகுது இல்லைங்களா? அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். புதுசா வர்றவங்களுக்கு அது அந்த மாதிரி நேரடியா தான் இது பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அப்புறம் சாமி வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த சித்த வித்தைங்கிறது மேட்ரு ஒண்ணு. ஒரே விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்கு பல 100 விஷயங்கள கரெக்ட்டா செட் பண்ணா தான், இது நல்லா முழுமையடைஞ்சு, அந்த முழுமையான ரிசல்ட்டையும் நமக்கு நல்லா தரும். அது குறிப்பா சாமி சொல்லும்போது, அந்த வச்சிருக்கிற இடத்த இல்லாம, வேற இடத்துல ஊதுனா, நமக்கு பிரகாசிக்காதே! அப்ப சரியான இடம் பார்த்து ஊதணுங்க. அப்புறம் முதல்ல நான் சொல்லிட்டு இருந்தேன். எங்கிருந்து ஆரம்பிக்குது? தொப்புள்ல இருந்து ஆரம்பிக்குது. நெஞ்சிலிருந்து ஆரம்பிக்குது. தொண்டைக்குழியிலிருந்து ஆரம்பிக்கிறது. மேல் தொண்டையிலிருந்து ஆரம்பிக்குது. அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்ப நமக்கு சாமி சொன்னது, ஏன் நமக்கு அந்த கதி மாறி, மாறி, மாறி அந்த ஒரு கேள்விக்கு என்ன பதில்? சிறுநீரக உற்பத்தி ஸ்தானம் தொட்டு புருவ தலைக்கு உள்ளில் ஆகாயம் வரைக்கும் ஜீவனுடைய உள்மார்க்கம். அந்த உள்மார்க்கத்தை நன்றாக்க வேண்டியதுன்னு சாமி சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அது நல்லா மாறி, மாறி தன்மையா ஆகுதோ, பக்குவமாகுதோ, அதுக்கு தகுந்த மாரி உங்க பயிற்சியில மாற்றம் வந்துட்டே இருக்கும். அதாவது துல்லியம் வந்துட்டே இருக்கும். தெளிவு வந்துகிட்டே இருக்கும். அப்போ துல்லியமா பயிற்சி செய்ய, செய்ய தெளிவும் நல்லா அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப அந்த பிரகாசம்ங்கிறது, அந்த மஸ்தக ஞானம்ங்கிற வரைக்கும் வருது. அதுக்கு அப்புறமும் அது தொடருது. அப்போ பல்வேறு விஷயங்கள நீங்க படிக்கணுமா, தெரிஞ்சுக்கணுமா, வேண்டாமான்னு சாமிகிட்ட கேட்டா, சாமி என்ன சொல்றாரு? நீங்கள் மகான்கள் எழுதியிருக்கிற நூல்களை எல்லாம் வாசிக்கலாம். வேத இதிகாச புராணாதிகள் ஒன்றும் பொய்யல்ல. உங்களுக்கு அது சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க தாராளம் அத புரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு சாஸ்திர ஐயா கேட்கலைங்க. விஞ்ஞான ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஐயா மன்னிக்கவும் கேட்கவில்லை. விஞ்ஞான ஆதாரமாக அதை ஒப்பீடு செய்து பார்த்துக் கொள்வதற்கு, ருசுப்படுத்திக் கொள்வதற்கு வேற கொடுத்தா கிளீன் பண்ண முடியும். வேற இன்னொன்னு வச்சு செய்ய முடியாது. இப்ப நீங்க ஏதோ கொஸ்டின் பண்ண வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ இல்லைங்க, ஹலோ நீங்க பேசும்போது ஒரு 2 இடம் வந்து கட் ஆயிடுச்சுங்கய்யா. அதத்தான் அவங்க ஆ சொல்ல வந்தாங்க. நீங்க பேசும்போது ஒரு ஆ, 2 இடம் வந்து இப்ப கடைசியா கட் அப்படியா ஆயிடுச்சு. அப்புறம் அது சரியாயிடுச்சுங்கய்யா. ஆ அப்படியா எந்த இடத்துல? இப்போ அதை நீங்க திரும்ப சொல்லிட்டீங்க நீங்க. அப்படியா ஆமா பரவாயில்ல. ஆமா ஆமாங்க. தொடரலாங்க தொடரலாம். அதனால அந்த அதான் அதான் அப்போ அந்த பிராணனாகப்பட்டது வந்து எல்லாம் வல்லதுங்கிற தன்மையில் இருக்கு. அப்ப நம்ம அதை வச்சுதான் சுத்தி பண்ணணும். இப்போ பல பேருக்கு ஒரு ஐயப்பாடு உண்டு. இப்போ தச வாயுக்களா பிரிச்சிருக்கிறோமே, அப்படியானா பிராணன் வேற அபானன் வேறா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க. இப்ப இதுக்கும்
சாமி நம்மளுக்கு ரொம்ப அழகா விளக்கம் என்ன. அப்போ நமக்கு உள்ள வர்ற அந்த ஆற்றலுக்கு பேரு பிராணன் என்றும், அது நம்மளை விட்டு வெளியே போறதா இருந்தா அது அபானன் என்றும் சொல்றாரு. உதாரணத்துக்கு இது பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரெண்டும் வேற வரையான்னு கேட்டா ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி நம்ம ஆற்றல் தான் அதுவும், அதை தனியா பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை, அதுவும் ஒண்ணுதான். அப்போ இதுல ரொம்ப சூட்சமா நானு இதை ஒரு கருத்து விதமா இப்போ நல்லா நீங்க கவனம் வச்சுக்குவீங்கிற அடிப்படையிலேயே இதை சொல்றேன். இவ்வளவு நேரம் ஜென்ரலா சொல்லி வந்தாலும் நான் ஒரு வார்த்தையில உங்களுக்கு இதை சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன். அந்த வார்த்தையும் இப்ப சொல்றேன். கவனம். கவனமா இருங்க, கவனமா இருங்க. கோயம்புத்தூர்ல சராசரியா சாதாரணமா சொல்லுவாங்க. எல்லா பக்கமுமே கவனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவனம்ங்கிற வார்த்தை தான் முக்கியம். நீங்க சுவாசத்தை சரியா கவனம் பண்ணா, கவனத்தோட இருந்தீங்கன்னா அந்த மிகச் சரியான சுவாசம் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அந்த கவனம் இல்லாம உங்க சுவாசத்தை வசப்படுத்துறதுக்கு, பிராணனை வசப்படுத்துறதுக்கு, பிராணனை லாபம் பண்ணிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த ஒண்ணுதான் சரியா கவனிக்கிறது. கவனம் மூலியமா தான் உங்களுக்கு அது சாத்தியப்படுத்தணும். புரியுதுங்களா? அப்போ இந்த கவனமா இருக்கிறதுங்கிற விஷயம் பெரிய விஷயம். இத நான் ஆரம்பத்துல இப்போ இந்த சித்த வித்தை பயிற்சியும் வெளியில இந்த வள்ளலார் வழியில ஒளிநெறி பயிற்சின்னு ஒண்ணு சொல்றாங்களே, அப்ப இது வேற அது வேறையோ? அப்போ அதுவும் சேர்ந்து இதுக்கு வேணும் இருந்தா அப்ப சித்த வித்தியார்த்திகளுக்கு நல்லா இருக்கும். ஐயா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கய்யா. ஐயா அப்படி ஜெகதீசன் ஐயா. அப்படிங்கிற மாதிரி ஐயா ஆ மன்னிக்கவும் ஐயா. எனக்கு ஏற்படும். ஐயா ஜெகதீசன் பட்டுக்கோட்டை ஐயா. குமாரவேல்னு ஒரு ஜெகதீசன் ஐயா. சாமி வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க அண்ணா. ஜெகதீசன் ஐயா. ஜெகதீசன் ஐயா ஊர்ல கொஞ்சம் டவர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும், அதனால பிரேக் ஆகும். ஓகே ஓகே. நீங்க அவருடைய நண்பருங்களாங்கய்யா? ஆமா ஆமா சொன்னாரு ஆமா. சொன்னாரு அவரு உங்களுக்கும் ஆ, அந்த ஆ. லிங்க் அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருந்தாரு. இப்ப அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நமக்கு தான் கேட்கல. அடுத்த அதான். வாட்டி நம்ம மீட்டிங் பண்ணும்போது அவங்கள இங்க பஜாருக்குள்ளேயே இருக்க வச்சிருவோம். ஓகே ஓகேங்கய்யா. சரி, இப்ப அவர் பேசுறது ஸ்டாப்ல தான் இருக்குது. அவர் நெட்வொர்க் இருக்குன்னு நினைச்சு அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. ம், சரிங்க. இருங்க நெட்வொர்க் வரட்டும், அப்புறம் அவரை ம், கூப்பிட்டுக்கலாம். ஓகேங்க. நமஸ்காரங்க. அவர் எக்ஸிட் ஆயிட்டாரு. இப்போ மறுபடியும் உள்ள வருவாரு. இப்போ இருங்க அவருக்கு கால் பண்ணி பார்க்குறேங்க.
ஃபோன் பண்ணேன், ஆனா ஃபோன் எடுக்கல. ஐயா நான் பேசிட்டேங்க ஐயா அவர்கிட்ட. ரைட், ஓகே, இப்போ மறுபடியும் இணைந்து வருவாருங்க. சரி. ஐயா ஜெகதீசன் ஐயா, மைக் ஆன் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க. அந்த ஆக்சுவலா வள்ளலாருடைய அந்த இதை ஒப்பிட்டு நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, அதுல இருந்து அப்படியே தொடங்குங்க. ஆமா ஓகேங்க. அதான் சொல்றோம். அப்புறம் அந்த மாதிரி 2 கண்கள், அதுதான் வள்ளலாரோட திருவடி பயிற்சின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல அந்த கண்களை கொண்டு சாதிக்கிறது அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். அதை சாமி நமக்கு இதோட சேர்த்தே கொடுத்துட்டாரு. அதுதான் அது துல்லியமா இன்னும் கூட நிறைய சொல்ல முடியும். டைமிங் பொறுத்து சொல்லிக்கலாம், இல்ல அடுத்தடுத்து இல்லையா கேள்வி சொல்லிக்கலாம். இல்லைங்க, ஆமா, ஆனா இதுல நேரம் இருக்குங்க, 2 நேரம் இருக்கு. நீங்க சொல்ல வர்றது சரி. நீங்க முழுவதும் சொல்லலாம். இப்ப என்னன்னா 2 கண்கள் அப்படிங்கிறது சாமி, அதாவது இமையா நாட்டத்தார்னு சொல்லுவாங்க தேவர்களை. அந்த மாதிரி நாட்டம் நாட்டத்தை மீட்டு நயனத்து இருப்பாருக்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலும் மாமே அப்படின்னு திருமந்திரத்துல சொல்றாரு. அப்போ இதுலயே மொத்த ஆன்மீகமும் முடிஞ்சு போச்சு. நாட்டம் வேற எங்கேயும் போகாம நெற்றிக்கண்ணுல நாட்டத்தை நிலைநிறுத்திச்சுன்னா மொத்த ஆனந்தமும் வந்தாச்சு அப்படிங்கறது அது சுருக்கம். அப்போ சாமி சொல்றாரு 2 கண்களையும் ஃபர்ஸ்ட் திறன் கூட கண்களை அசையாமல் பார்க்க. இதுக்கப்புறம் பிரத்யாகாரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பிரணயாமம் முடிஞ்சதும் பிரத்யாகாரங்கிற புலனடக்கம் வரும். அதுக்கப்புறம் தான் தாரணை வரும். இதுக்கு நடுவுல பதஞ்சலி யோக சூத்திரத்துல திராடகம்னு ஒரு பயிற்சி இருக்கு. இதுலதான் கண்ணையும் கண் பாப்பாவையும், அதாவது கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய அந்த அசையாம நிறுத்துற பயிற்சி அதுல வச்சிருக்கிறாங்க அஷ்டாங்க யோகத்துல. என்ன அந்த உள் தலைப்புல இருக்கு. அப்ப அந்த மாதிரி தான் சாமி நம்மளுக்கு 2 கண்கள்னு பர்டிகுலரா சொல்லிட்டு அப்புறம் 2 கண்களின் பார்வைன்னு பர்டிகுலரா சொல்றாரு. பார்வையும் 2 கண்களையும் உருவமத்தியில் அசையாமல் நிறுத்தி, அசையாமல் தான் அதுக்கு வேற கிடையாது. அப்படி நிறுத்தியாச்சு அப்படின்னா உங்க மனசு கொஞ்சம் ஒரு அதிர்ச்சி உருவாகும், ஒரு ஸ்தம்பித்தல் உண்டாகும். அதாவது உடம்பு சேக்காகலாம், அல்லது அப்படி குதிக்கலான்னு தோணலாம், இல்ல கையை தட்டலான்னு தோணலாம். ஏன்னா மனசு ஒருமுகப்படுது. மனம் விரிந்து குவிந்தது மாதவம். மனம் குவியறதுக்கு இதுதான் அருமையானது. இந்த இடத்துல தான் சொல்றேன், கண் பாப்பா அசைஞ்சா எண்ணம் அசையும். கண் பாப்பா அசையலைன்னா எண்ணம் அசையாது. அதாவது இருக்கிற எண்ணம் அப்படியே இருக்கும். அந்த எண்ணத்தோட தொடர்ச்சி மட்டும்தான் இருக்கணும். புதுசா வேற எண்ணம் உருவாகாது. இப்போ நீங்க அது கனவுலையோ நனவுலையோ உள்ள ஆன்மீக அனுபவத்திலையோ எந்த காட்சி இருக்கோ அந்த காட்சி மட்டும் அப்படியே இருக்கும். அந்த காட்சியோட தொடர்ச்சி மட்டும் இருக்கும். வேற அந்த காட்சிக்கு இன்னொரு சலனம் அந்த முழு கருத்தையும் உள்வாங்கிறதுக்கு இடையூறாக வர முடியாது. அதாவது ஒரு எண்ணத்தோட இருக்கிற மாதிரி வரும். அப்படிப்பட்ட அதுல வரும்போது அதனால புதிதா எண்ணம் அசையாது, இருக்கிற எண்ணம் அப்படியே இருக்கும். அந்த கண்மணி அசையாமல் இருக்கிறதுதான் அபானனாக நம்ம சக்தி வெளியே போகாம இருக்கிறதுக்கு அடையாளம். அப்போ அபானனையும் பிராணனையும் கண்களை கொண்டுதான் ஒண்ணு சேர்க்கிறோம். அப்ப சூரியகலை சந்திரகலைன்னு, அதாவது பிங்கல இடகலை 2 ஒண்ணு சேர்க்கிறது. இந்த அது உயிர் சக்தியை ஒண்ணு சேர்த்து புருவமத்தியில் சேர்க்க, அதாவது பிராணனை கொண்டு புதத்வாரம் வழியா புருவமத்தி கொண்டு போகுது. அது ஒரு பாயிண்ட். அப்ப 2 கண்ணும் 2 கண்ணோட பார்வையும் அசையாமல் இருக்கிறது. இந்த ஒளிநெறி பயிற்சியில் இருக்கிற இந்த சூரிய சந்திரனையும் ஒண்ணு சேர்க்கிறோம். அம்மா வாசி அப்படிங்கிற மாதிரி இது வாசியா மாறுது. இது 2 ஒண்ணு சேரும்போது அது வாசியா மாறுது. அப்போ 8உடன் 2 சேர்த்து எண்ணவும் அருகிலில் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீர்னு வள்ளலார் பாடல்ல குறிப்பிடுறாரு. 8னா என்னன்னா அகரமாகிய அச்சரமாகிய உயிர்த்தன்மை தான் 8.
என்ன அதுல என்னென்ன இருக்குன்னு அந்த 8ங்கிறதுக்கு விளக்கம் அப்ப கூட சொல்லலாம். அப்போ அதுதான் மூலம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் சொல்லிட்டே போலாம். அச்சராபியாசம் இப்படி நிறைய சொல்லலாம். அப்போ அகரம்ங்கிறது தான் உயிர், அதான் மூலம். அந்த அடிப்படையில் சொல்லலாம். அப்போ அந்த இதய ஸ்தானத்துல அதோட இருப்பிடம். அது நெற்றிக்கண்ணை முதலாக உடையவன் தான் சிவன் அப்படி சொல்லலாம். அப்போ அந்த கண்ணுதலோன் தன் கருணைக்கண் காட்ட வந்த இது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த நெற்றிக்கண்ணு தான் சாவி போடுற இடம். வேற எங்கேயும் நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை. சாமியும் அந்த ஒரு இடம் தான் நமக்கு வழிகாட்டி. நீங்க அங்க பண்ணாலே போதும். பாக்கி எங்கெங்க போகணுமே அது தானால எல்லா பக்கமும் மாற்றம் நடந்து உங்களுக்கு நன்மை எல்லாம் என்ன நன்மை உண்டாகணுமோ ஆன்மீக வெற்றி உண்டாயிரும். அப்ப பிராணனையும் அபானனையும் ஒண்ணு சேர்த்து வச்சு 8ங்கிற அகரத்துல இந்த ஒளியையும் இந்த உயிர் சக்தியையும் கரெக்டா ஒண்ணு சேர்த்தாச்சு. நெற்றிக்கண்ணுல இருந்து தான் இந்த சுவாசமும் வெளியேறுது. இந்த ஒளியும் கண் வழியா 2ஆ சுவாசமும் 2ஆ பிரிஞ்சு ஒளிய போகுது. அப்ப சுவாசமாகவும் ஒளியாகவும், அதாவது சுவாசத்தை ஒலி அப்படின்னு வச்சுட்டீங்க, இதை ஒளி அப்படின்னு கண் ஒளிய வச்சுட்டீங்கன்னா, அப்போ ஒலியும் ஒளியும் 2ம் ஒண்ணு சேர்க்குறீங்க. அப்ப நம்மள இருந்து பிரிஞ்சு போறது இப்படிதான் போகுது. இப்படி இந்த பிரிஞ்சு போறத அப்படி போக விடாம நம்மிடத்திலே இருத்தபடி சித்த வித்தைன்னு சாமி சொல்லுது. அப்படி அசையாமல் உருவ மத்தியில நிறுத்தும் போது நீங்க நிமிர்ந்து ஆசனம் போட்டு இயல்பா உட்கார்ந்து கவனம் மட்டும் அங்க இருந்தாலே உங்க சுவாசம் கீழிருந்து மேல் நோக்கி தானாக போகும். அதுக்கு இடையில சளியோ கவமோ தடை இருந்தா அப்போ அந்த தடையை நீக்கி கொண்ட பிறகு அந்த பாதையை சுத்தம் பண்ண பிறகு இயல்பாகவே மேல பிரம்மரந்திரத்துல போய் தட்டும். அப்ப அந்த பிரம்மரந்திரத்துல சின்ன குழந்தையில இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு அந்த இடத்துல சிறு குழந்தையில ஓப்பனா இருந்தது. ஒரு சிறு ஜவ்வு மாதிரி மயிர் அளவு சிறு அளவு துவாரத்துல ஊசிமுனை துவாரம்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு சிறு அடைப்பு மாதிரி, அதாவது ஒரு ஜவ்வு உறிஞ்சுதல் தன்மையோட இருக்கு. நிறைய ஓப்பனா இருக்கிற வால்வு அது இல்லை. அப்ப அந்த வால்வு நல்லா ஓப்பனா அதுக்குதான் சாமி சொல்றாரு பிரம்ம ரந்திரத்தை தட்டி திறக்க வேண்டும்ங்கிறார். அதுதான் சாமி உபதேசம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்பொழுதும் உமக்கு பிரம்மரந்திரம் மூடி இருக்கிறதோ திறந்து இருக்கிறதோ, அதை வித்தை கொடுக்குறவங்களும் கேட்டுட்டு அதுக்கு இந்த மாதிரி விளக்கம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் அவங்களுக்கும் புரியறதுக்கு வாய்ப்பு. நமக்கு அது வழியே தான் மேல போகுது. அப்போ அந்த ஊசி முனை துவாரம் தான். இப்போ சைக்கிள் டியூப்ல காத்தடிக்கிறோம் இல்லையா, ப்ரெஸ் பண்ணும்போது உள்ள போய்க்குது. அப்புறம் அது காத்து வந்து நம்ம மூடிட்டு அப்புறம் அந்த மாதிரி தான் அது. அப்போ அது கரெக்டா அந்த தேவையான அளவுக்கு அங்கிருந்து தான் கசிஞ்சுதான் கீழே இறங்கி வருது. இந்த கண்டத்துல சுத்தி பண்ணப்பட்டு நுரையீரல நாளாங்க மறுபடியும் போய் சேர்ந்து இப்படியே தான் திரும்ப திரும்ப நடைபெறுகிறது. இது ஒரு சுழற்சி. இப்போ விபாசனா யோகம் அதுல எல்லாம் கேட்டா சுவாசத்தை கவனிக்கிறது பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சுவாசத்தை நம்ம கவனிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி என்ன சுவாசத்தினால நம்மளுக்கு என்ன மாற்றம் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியறது இல்லை. ஏன்னா மேல இருந்து கீழே வரைக்கும், அதாவது சிறுநீரக உற்பத்தி ஸ்தானம், அதாவது ஆண்களுடைய விதக்கொட்டைன்னு சொல்லலாம், அந்த இடத்து வரைக்கும் அதை விரிஞ்சு கொடுத்து மேல புருவமத்தி தலைக்குச்சி உள்ள வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் அந்த பிராணனோட இயக்கம் இருக்கும். அதுல முன்பாகம் வழியாவும் உண்டு, பின்பாகம் வழியாவும் உண்டு. 2 மார்க்கம் அந்த பாதை இருக்குது. அப்போ அது நம்ம கர்ப்பத்துல மாதாவுடைய தொப்புள் கொடி வழி நாபிக்கு வந்து அப்ப கீழும் மேலும் போச்சு. இப்ப வந்து நமக்கு தொப்புள் கொடி லாக் ஆனாது. தொப்புள் கொடி நமக்கு கணக்கு இல்லை. அப்ப கீழே அதுக்கும் கீழே சிறுநீரக உற்பத்தி ஸ்தானம் தொட்டு மேல் வரைக்கும் அப்படிதான் சாமியோட உள்மார்க்கம், ஜீவனுடைய உள்மார்க்கம் அதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம அந்த பாதை வழியாக மேலும் கீழும் ஒரே சீராக கொண்டு போகும் நமக்கு அந்த பாதை திறக்கிறது தட்டித்தான் திறக்கணுங்கிறார். தட்டி திறந்தாதான் அது செம்மையாகும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஜவ்வு மாதிரி இருக்கிற வழியா கசிஞ்சு கீழே வர்றதும் கசிஞ்சு அது உறிஞ்சி கொள்வதும் நம்ம அது வரைக்கும் கொண்டு போய் விட்டோம்னா அது உறிஞ்சிக்குது. இப்படியே தான் நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த தொடர்ந்து இந்த நாளங்களும் உடம்புல கலந்து மறுபடியும் வழியாக இந்த நாளங்களும் சேர்றதுனால
12 அங்குலம் நம்ம அப்படியே ஸ்டோரேஜ் ஆகுது, வெளியே போகாம நம்ம அதாவது உபஜீவனம் செய்வதற்கு என்றென்றைக்கும் சொன்ன மாதிரி, அதாவது முதலுக்கு மோசம் இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா அதிதீவிரமா ஏதாவது வேலைகளை செய்யும் போது, விந்து நஷ்டமாகும் பொழுது, இந்த மாதிரி சில காலகட்டங்கள் அதிகமா மூச்சு இழைக்கும் போது, வாய் வழியா அதிக பிராணம் அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் சத்து போகும். அப்ப நம்ம ஆகாரமும் குறையா எடுத்து சத்தும் அதிகமா போச்சுன்னா நமக்கு வெளிஞ்சு போறதுக்கும் ஜீவன் சிரமப்படுறதுக்கும் வாய்ப்பு. அப்போ நம்முடைய சத்து, அதாவது அன்னம் ராஜான்னு சொல்லிட்டு அன்னத்தை மதிப்பு கொடுத்து சாப்பிட வேண்டாம். அதை புரிஞ்சுட்டு நல்ல ஆகாரமா எடுத்துட்டு பிராணனை காப்பாத்துக்கிற மாதிரி ஆகாரம் சாப்பிடணும். அதிக உஷ்ணம், மசாலா, அதிக காரம் வஸ்துக்களை சேர்க்கக்கூடாதுன்னு சாமி சொல்றாரு. அப்போ பிராணம் நல்லா நடக்கிறது, எனக்கு இப்படி இருந்தா நல்லா நடக்குதுன்னு புரிதல் யாருக்கு? நம்மகிட்ட தான் இருக்கும். அப்ப நமக்கு இது ஒத்து வரும், இது ஒத்து வராது. இப்படி இப்படி சாப்பிட்டா எனக்கு பிராணம் நஷ்டமாகுது, சுக்கில நஷ்டமாகுது, இந்த நஷ்டமாகுதுங்கிற புரிதல் இருந்தாச்சுன்னா நம்ம அப்ப இப்படி பண்ணாம இருக்கலாம், அவ இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி கவனத்தோட இருக்கலாம். இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கஷ்டம் இல்லை. நம்ம நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், உற்சாகமா இருக்கும், தெளிவா இருக்கும். நம்மளுக்கு நாமளே ஒவ்வொருத்தரும் தனக்கு தானே உணர்ந்து கொள்ள வேண்டியது. அப்ப அந்த ரீதியிலேயே இதையும் நம்ம எல்லா நியமங்களையும், நடவடிக்கைகளையும், முறைகளையும் தெரிஞ்சு புரிஞ்சு ஒவ்வொருத்தரும் சுயமா பயன்படுத்திட்டு இருந்தா சாமி நம்மளுக்கு நிறைய வகைகளை குறிப்பா சுருக்கமா சொல்ல போனா எல்லா வகையிலையும் சுதந்திரம் தான் நம்ம சாமி கொடுத்திருக்காரு. எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இந்த மாதிரி சுதந்திரமா எங்கேயுமே அவர் வழிமுறை இருக்காரு சுத்தமா தெரியல. நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை, இவ்வளவு கிளியரா இல்லை. எல்லா வகையிலும் நமக்கு நல்ல விதமா இருக்கு. சரிங்களா? அதனால மிக அழகாக செய்ய முடியும். இப்போ என்னன்னா ஒரு கருத்து, அதாவது சில ஆசிரமத்துல ஓ இம் அப்படின்னு மினிட்டு சொல்லும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சிவாய நம இல்ல நம சிவாயங்கிற எழுத்து நாம சிவாய இப்படி தனித்தனியா சொல்லும்போது அவங்க அதை பயிற்சியா பண்றது ஆசிரமத்தாருக்கு மட்டும் சொல்லப்பட்டு இந்த மாதிரி இது நம்மளுக்கு பண்ண வேண்டாம். அதனால ஏதாவது நாடி அது சரி பண்றதுக்கு ஆள் பண்ண வேண்டாம்னு நமக்கு சாமி சொன்னதை நம்ம கேட்டு பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி நான் அதுவும் கூட கொஞ்சம் சௌரியபாலத்துல போய் அதுவும் தெரியலன்னு சொல்லக்கூடாதுங்கிற அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய இதுன்னு இல்லை, ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு கூட நான் அதை எடுத்துக்கிறேன். அதனால அது வேண்டியதில்லை. சாதாரணமா நம்ம பயிற்சியிலேயே தேவையான அளவுக்கு வந்துடுறதுனால நம்ம அதை பற்றி எக்ஸ்ட்ரா கதி, அப்போ சிவதாண்டம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம கவனிக்க வேண்டியதில்லை. இந்த சித்திரத்தையை மட்டும் சரியா பண்ணி மன அமைதி ஏற்பட்டு உடலும் மனதும் எல்லாம் அமைதி ஏற்பட்டு ஒருங்கிணைவு ஏற்பட்டு உள்ளத்தினுடைய தன்மை காரணமாக, உள்ள தூய்மை தன்மை காரணமாக, சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை காரணமாக இந்த பிராணம் நமக்கு நேர்மையாக இலகுவாக சரியாக நடக்கும். அப்ப அப்படி நடக்கிறது மூலியமா தெய்வீக முன்னேற்றம் நம்மள பிரகாசிக்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சொந்த அனுபவத்துல கண்டிப்பா உணர முடியும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ இந்த தெய்வீகத்தை வெளியில யாருக்காவது காட்டலாமா அப்படின்னா நீங்க காட்டணும்னு நினைக்க கூட வேண்டியதில்லை. இயல்பாகவே உங்க தெய்வீகத்தினால எல்லா நன்மையும் இயல்பா உண்டாகும். நான் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தன்மையே இல்லாம நம்ம தன்மையா இருக்கும்போது என்ன நன்மை உண்டாகணும் அது இயல்பா உண்டாகும். அதாவது சித்துக்களை நம்ம தேடி போக வேண்டியதில்லை. நம்ம இயல்பா இருக்கிற மாதிரி இயற்கையா இருந்தாலே அந்த சித்துக்கள் இயல்பா நடக்கிறத நம்ம கண்கூட அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும். நமக்கும் நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் நம்ம மனசோட இணைஞ்சு இருக்கிறவங்களுக்கும் நம்ம நல்லதா நடக்கட்டும்னு நினைக்கிறவங்களுக்கும் நன்மை உண்டாகும். அதனாலதான் இந்த பயிற்சியை பற்றியுள்ள சாமி உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்னா அழகா பிரிச்சிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல குறிப்பிட்ட அளவாவது சித வித்தியார்த்திகள் இருந்தாருன்னா உலகம் நன்மை அடைகிறது. இதனால வழிபட்டுதான் சாமி ஆசிரமங்களையும் ஏற்படுத்தி தனிப்பட்ட நபர்களுக்கும் இந்த உபதேசம் சேரும்படியாக சகல ஏற்பாடுகளையும் அவர் இருக்கிற காலத்துல ரொம்ப பிரயாசப்பட்டு ஓடி 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 ஸ்தாபிதம் பண்ணி நாம் நினைத்ததை சாதிக்காமல் போக மாட்டோம். சாதிச்சுட்டு உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்னு
நமக்கு மிகப்பெரிய கருணையோட இத அள்ளி கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில மிகச் சிறப்பான ஒரு தன்மை. இத ஒவ்வொருத்தரும் மனம் ஊன்றி கவனித்து, அதாவது ரூ. 1,00,000 பணத்தை ஒருவர் எவ்வளவு கவனத்தோடு பாதுகாக்க வேண்டும் என்கிறாரோ, அத மாதிரி நம்மிடத்துல அமூல்ய தனம் இருக்கிறது அப்படின்னா இந்த பிராணனை குறிச்சு சாமி சொல்லியிருக்கிறார். அப்போ உலகப் பொருள் ஈட்டுதல் இந்த உலகத்திற்கு நன்மை தரும் என்றால், அருளை ஈட்டுவதற்கு இந்த அமூல்ய தனம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராணனாகிய ஜீவனுடைய தன்மை தான் அவசியம் அப்படின்னு சாமி சொல்லியிருக்கு. அப்போ உலகம் நியாயம் என்று ஏற்றுக்கொண்டு எந்த தொழிலும் செய்து பொருளை ஈட்டுதல் செய்து கொள்ளலாம், அடிமை வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில நம்ம பார்த்துட்டு இந்த அருளை ஈட்டுவதற்கு நம்முடைய தனித்தன்மையை பியூர்னஸ் அப்படின்னு சொல்ல தூய உள்ளம், தூய தன்மை எல்லா வகையிலும் ஏற்படுத்திட்டா ஈசனென கருதி எல்லா உயிரையும் நேசத்தால் நீ நினைந்து கொள் அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் பாராபட்சம் பார்க்காம பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சி அப்படின்னு தீமை செய்வதற்கும் நன்மையை செய்வாயாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சாந்த சுரூபம், சாந்த லட்சணத்தோட, சாது லட்சணத்தோட ஒரு தன்மையாக நடந்து கொள்ளும் இந்த பிராணன் நமக்கு இயல்பாவே வசமாகி அப்படி வசமாக அதனுடைய உள்ள இருக்கிற நுட்பமான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தெரிய ஆரம்பிச்சோம். அப்புறம் தெரிய ஆரம்பிக்க இவ்வளவு ஆழமா இந்த விஷயம் இருக்குதா அப்படின்னு நம்ம எங்கேயும் போகாமலே நம்மளுக்கே நல்லா அந்த முன்னேற்றம் நம்மளை மேலும் மேலும் ஆனந்தத்துல பிறந்த நாம ஆனந்தத்துல ஆனந்தத்துல ஐக்கியமாகுங்கிற பெரும் நம்பிக்கை அழகா நமக்கு வழங்கிடும். அப்புறம் நம்மளை சுற்றி இவ்வளவு பெரிய ரிஸ்கான உலகத்துல நம்மளுக்கு எல்லா பாதுகாப்போட தெய்வீகத்தோட பாதுகாப்போட நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் இதுல நல்ல ஆதாரம் கிடைச்சிட்டே இருக்கும். இப்ப அதுலயும் நமக்கு மன நிறைவோடையும் கம்பீரத்தோடும் எவ்வளவு ஏழ்மையில இருந்தாலும் சரி உயர்வுல இருந்தாலும் சரி அந்த தெய்வீக கம்பீரத்தோட நம்ம நல்ல விதமா இதுல வாழ முடியும். அதுக்கு மிகப்பெரிய உத்தரவாதம் சித்த வித்தையும் அதோட நடவடிக்கையும் சித்தவேத புஸ்தகமும் ஆசிரமும் தான். அப்போ நம்ம அந்த அடிப்படையில சரியா உணர்ந்து இப்போ ரமேஷ் அந்த இதோட நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இவ்வளவு ஒரு சிறப்பான ஏற்பாட எல்லாத்துக்கும் அந்த கருத்தை போய் சேரணும் அப்படிங்கிற நன்மையை அவங்க சிவானந்த பிரம்மசர் தான் நடத்துறாரு அப்படிங்கிறத நான் உணர்றேன். அப்போ இப்படி எல்லா பக்கமும் நல்ல உள்ளத்தை கொடுத்து நல்ல தன்மைக்கு எல்லாரையும் வரவழைச்சு அந்த உயர்ந்த நிலைமைக்கு போறதுக்கு அந்த இயற்கையாகிய தெய்வீகம் எல்லாம் வல்லது, எல்லாம் வல்ல தன்மை அதுகிட்ட இருக்கு. அதனாலதான் வள்ளலாரும் எல்லாம் வல்லான் தனையே ஏத்துன்னு சொன்னார். அப்போ ஏத்துவாருக்கு இடரான கலைபவன். அப்ப அந்த மாதிரி இது தோன்றா துணையாத்தான் இறைவன் இருப்பான். நம்ம அதான் உணரணும். அப்போ இறைவன்கிறது தோன்றா துணை. அப்போ சாமி அதான் சொல்றாரு, இறைவன் ஒருபோதும் குருவாக வருவதற்கு இடம் அந்த அர்த்தம் சொல்றாரு. மரியாதை இல்லாம இல்ல. சன்னியாசிகள் ஜெகத் குருக்களா அப்படின்னு சொன்னவரு அப்புறம் ஏன் இப்படி சொல்லணும்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா உணர்ந்து. ஏன்னா அதனால உண்மையில பார்க்கணும் தோன்றா பெருமையன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப என்ன அர்த்தம்? பரநிலை அப்படின்னா வெளிப்படாத நிலை. என்னது? நம்ம உணர்வுக்கும் கடந்த நிலை. இப்ப நாம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுனா இந்த மன அமைதியானது தூய உணர்வு நிலையில தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்த தூய உணர்வு நிலையும் கடந்து போனா நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு கூட அங்க ஆள் இல்லை. அந்த நிலையில தான் பரிபூரண உண்மைங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு பிராணாயாமம் சரியா செய்யும் போது நமக்கு நல்ல மனோலயம் கிடைக்கும். அப்ப அந்த மனோலயம் ஆகிய நிஷ்டைய எவ்வளவு அதிகப்படுத்த முடிகிறதோ அல்லது கிடைக்கிறதோ அந்த அருள் தன்மை உங்களுக்கு அந்த பேரமைதி மூலமா சேரும். எப்படின்னா ஒரு கோழி அடகாத்து தன்னுடைய ஜீவகாந்த சக்தியினால குஞ்சு பொரிக்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனா வேறு வகையில சொல்ல போனா அந்த இன்குபேட்டர்ல இருக்கிற குழந்தைக்கு அந்த வெப்பாச்சி சரியாகிற மாதிரி கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைக்கு அம்மாவோட பாதுகாப்பு அந்த கர்ப்பப்பையோட பாதுகாப்பு எப்படி வளர்ச்சியை உருவாக்கும். அதை போல நமக்கு இந்த சித்த வித்தையில
நிஷ்டை தான் நமக்கு தேவை. அதாவது வித்தை நீங்க எவ்வளவு நேரம் பண்றீங்கன்னா, அது எவ்வளவு நேரம் ஓடுமோ, அவ்வளவு நேரம் தான் பண்ண முடியும். அதாவது இவ்வளவு நேரம் ஓட்டியே ஆகணுங்கிறது கட்டாயம் இல்ல. எவ்வளவு நேரம் நடக்குதுங்கிறது உங்களுடைய இயற்கையான எல்லா விதமான தன்மையும் பொறுத்தது. அப்போ சாதாரணமா பொது சபைகள்ல போகும். அந்த சபைக்காக கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்து, கொஞ்சம் ஒத்துழைப்போட அவங்க சொல்ற நேரங்கள்ல, அப்படி அதுக்கு தகுந்த மாரி நம்ம பண்ணிக்கிறோம். மற்றபடி தனிப்பட்ட முறையில நீங்க இருக்கும்போது, அப்படி இவ்வளவு நேரம் பண்ணியே ஆகணும். 1 1/2 மணி நேரம் பண்ணியே தீருவேன்னு கட்டாயப்படுத்த இது சரியா புரிஞ்சு கவனத்தோட போறதுதான். அப்ப எவ்வளவு நேரம் வருது, அவ்வளவு நேரம் பண்ணணும். அதுலயும் இந்த காலை நேரங்கள்ல அமிர்தம் கிடைக்கிற நேரம் கூட நம்ம உணர்வுக்கு தட்டுப்பட்டுரும். அதுவே சொல்லும். இப்ப நல்லா இருக்குது. இப்ப அழகா பண்ணலாம் அப்படின்னு. அப்ப இந்த நேரம் இல்ல. அப்ப அது டைம் அதுவே குடுக்கும். அப்ப நீங்க பிரம்ம முகூர்த்தங்கிறது ஒரு சிறந்த நேரம். அவ்வளவுதான். இரவு 2 மணிக்கெல்லாம் சாமியெல்லாம் எழுந்து 2:30 மணிக்கெல்லாம் அந்த பயிற்சிய ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கணபதி சாமி இருக்கும்போது அவர்ட்ட அவர் சில விஷயங்கள சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்மளும் பிரம்ம முகூர்த்தத்த தவிர்க்க வேண்டாம். அப்புறம் சாயந்தரம் நமக்கு வேலை விட்டதுக்கு அப்புறம் கை, கால் முகம் கழுவிட்டோ, குளிச்சுட்டோ கொஞ்சம் பண்றது நல்லாருக்கும். இப்படி இதுல சின்ன சின்ன சில விஷயங்கள் ஒவ்வொரு சிறுவதியருக்கு சிறு முரண்பாடு இருக்கலாம். அவரோட கால சூழ்நிலை பொறுத்து இருக்கலாம். அது நாளாகும்போது அவங்கள புரிஞ்சு சரி செய்து கொள்ளலாம். அப்ப எனக்கு தனிப்பட்ட முறையில வரும்போது, நான் வேறு பல விஷயங்கள சொல்லுவேன். என்னன்னா, உங்களுடைய காந்த ஆற்றல் வீணாகாம இருக்கும். இப்படி சில நீங்க நடவடிக்கைகள் எடுத்தாகணும். அப்படின்னு கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லுவேன். அப்போ அது கொஞ்சம் நடைமுறைக்கு சாத்திய குறைவு இருக்குல்ல அப்படி. இல்லங்க சாத்திய குறைவு இருக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல தாண்டறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தாங்க ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நல்லாருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கம்பராமாயணத்துல ஒரு சொல்லுவார். ராமன் அந்த காலால அந்த தடாகைன்னு தாடகைன்னா கால் பெருவிரலால தள்ளுவதாகும். அது சூரிய மண்டலம் தாண்டி சந்திர மண்டலத்துக்கு சென்று விழுந்ததும்னு கம்பர் சொல்றார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சு அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், அதுக்கப்புறம் தான் சந்திர மண்டலம். இப்படி இருக்கு. இப்ப நம்ம சித்தவேதத்திலயும் சந்திர மண்டலத்தில் பனி போல் சென்று பதிகிறது அப்படிங்கிற வாரி வாசகம். இப்ப எங்கன்னா, இப்ப சூரிய மண்டலம் தாண்டி சந்திர மண்டலங்கிறதுக்கு எல்லாம் யோக நுட்பத்துல இருக்கிற உள்கருத்து தான். அது என்ன அப்படின்னா, முதல்ல ஆரம்பத்துல நீங்க பிராணாயாமம் அதிகமா கொஞ்சம் உஷ்ணம் வரக்கூடும். அது சாதாரணமா ஆசிரமங்கள்லாம் காலையில வெந்தய காப்பி, சாயந்தரம் மல்லி காப்பி அப்படிங்கிற மாரி குடுப்பாங்க. அத சமநிலைப்படுத்தும். நான் கூட லேசா ஜீரகத்த 1 வச்சுட்டு, ஒரு சிட்டிகை எடுத்து போட்டு 1 லிட்டர் தண்ணி வச்சுட்டு, அப்பப்போ கொஞ்சம் குடிச்சீங்கன்னா, அந்த சூடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயி அப்படின்னு உஷ்ணம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு சொல்லுவேன். இந்த மாரி சில வேலைகள செஞ்சு சரி செய்து கொள்ளலாம். நம்ம ஆசிரமத்தில கருங்காலி பவுடர் அதையும் கூட கொஞ்சமா போட்டு, ஒரு சிட்டிகை அளவு போட்டு 1 லிட்டர் தண்ணி போட்டு கொதிக்க வச்சு, அத ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுட்டா, அதுவும் நல்லதுதான். குளிர்ச்சி தரும். இப்படி இந்த மாரி ஏதாவது பண்ணி, அந்த உஷ்ணத்த சமநிலைப்படுத்திட்டு போய்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்படியெல்லாம் கூட சில சின்ன சின்ன மருத்துவங்களும் யார்ட்ட போய் கேட்கறது? ஆனா உலகத்தார் கேட்டா உலகத்தார் யோகியா இருக்கிறவங்க சுயமா மருத்துவமா அவங்களே அவங்கள பாதுகாத்துக்கிற அளவு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம். அது நம்ம வித்தை, பிராணாயாமத்த, சுக்கிலத்த பாதிக்காம இருக்கும். அதுக்காக சில விஷயங்கள சொல்லுவேன். அப்படி இந்த உஷ்ணம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சந்திர மண்டலம்னு சொன்னேன் இல்லைங்களா? அதாவது குளிர்ச்சி ஆகுதுன்னு அர்த்தம். அத முதல்ல எவ்வளவு தூரம் உங்களுக்கு அதிக உஷ்ணம் இருந்ததோ, எனக்கு கோயம்பேட்ல அதிக வெயில் இருக்கிற இடம். ஆனா எனக்கு அதிகம் வெயில் தெரியாது. குளிர் கூட கொஞ்சம் தெரியும். ஆனா சுத்தமா இந்த வெயிலு அதிகம் பாதிக்கும். உஷ்ணமா இருக்கு. தகிக்குதுங்கம்பாங்க. எனக்கு அந்த ஸ்டேஜ் தாண்டுனதுனால தெரியுது. இந்த ஏஜ் ஆனா ரத்தம் இதாகுறதுனால கொஞ்சம் குளிருது. ஆனாலும் இந்த யோகத்துல குறிப்பிட்ட வயதுங்கிறதுல தாண்டும் சரியா பிராணாயாமம் அந்த உஷ்ணம் குறைஞ்சு தானாகவே பிராணன் உள்ளில் நிறைய அடங்கிறது, சேவாகிறது, சக்தி சேவா இருக்கிறதுனால குளிர்ச்சி தன்மை உண்டாயிரும். அந்த குளிர்ச்சி தன்மை உண்டானது நம்ம உடம்புல சந்திர அமிர்த தன்மை சேரும். இப்படி மனம் நல்ல ஒடுக்கம் அப்படின்னு சொல்லும்போதுதான் அந்த குண்டலினி சக்தி
அப்படிங்கிறது வந்து சேருது. இந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சாமி சொல்லும்போது நல்லா சொல்லுவாரு. இந்த மனதை பத்தி சொல்லும்போது விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி விஸ்வ ஜனனி குண்டலினி அப்படின்னு சொல்லுவாரு. லோக மாதாவான அம்பிகையாகும் அப்படின்னு குண்டலினியை பத்தி சொல்லும்போது சொல்லுவாரு. இப்ப இந்த குண்டலினியாகப்பட்ட நம்ம ரத்தத்துல கலந்துருக்கு. அப்ப சக்திங்கிறது நம்ம ரத்த ஓட்டத்தை. அப்போ நம்ம இறந்து போனதுக்கு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் யாராவது உடம்ப அறுத்து பார்த்தா அதுல என்ன இல்ல, ரத்தம் தான் இல்ல. அந்த ஜொலிப்பு எங்க போச்சுன்னு சாமி கேட்கிறார். வெறும் நீர் தானே இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி ஜொலிப்பா இருந்தது என்னன்னா அதுதான் குண்டலினி. அப்போ அதனுடைய சக்தி எந்த அளவுக்கு நம்மள சேகரமாகும், அது நம்மள தன்மையாக மாத்து. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, எந்த அளவுக்கு சுவாசம் சாதாரண மனிதனுடைய சுவாசம் நம்மள இயங்கி கொண்டு இருக்கும்போது நம்மளுக்கு குண்டலினிக்கு விழிப்புணர்ச்சி உண்டாவது இல்லை. அது பேசாம தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. குண்டலினி இருக்குது. ஒவ்வொருத்தருமே குண்டலினி தான், ஒவ்வொருத்தரும் சக்தி தான். எல்லாருமே சக்தி சொரூபம் தான், அப்படி கூட வச்சுக்கலாம். உலகமே சக்தி சொரூபம் தான், அப்படி கூட வச்சுக்கலாம். என்ன சக்தியோட சலனத்தினாலதான் இவ்வளவு உலகத்தை பார்க்க. அந்த சக்தி சலனத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் சொல்லலாம். அப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நமக்கு அப்ப குண்டலினி அப்படின்னா எப்போ அந்த குண்டலினிக்கு விழிப்புணர்ச்சி உண்டாகுது? ரிதமாக ஒருமுகப்பட்ட தன்மையில் பிராணன் முறையாக இயங்கும். அதாவது பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து மேலே பிராணன் ஒடுங்க ஆரம்பிக்கும். மனம் ஒருமுகப்படும். பிராணன் குவியும் பொழுது இந்த குண்டலினி விழிப்படைகிறது. அப்படி விழிப்படைவதுதான் அவனிடத்திலே சத்துவ குணம் மேலோங்கிறது. அப்போ ரஜோகுணமும் தமோகுணமும் தன்னுடைய சக்தியை குறைத்து கொண்டு சாத்வீக குணம் மேலும். அத சாமி எப்படி சொல்றாருன்னா, ருத்ராகம் அணிந்து மர உரி தரித்து சதா நிஷ்டாபரனாயிருப்பான் அவனாக்கும் சுத்த சாத்விகன் அவனாக்கும் சிவன் அப்படிங்கிறார். திருமூல திருமந்திர சொன்ன மாதிரி சிவன் அவனாமே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சுத்த சாத்வீகத்தன்மையை சாமி சொல்றார். பழைய காலத்து சாதுக்களை பாருங்கள், பழைய காலத்து பிராமணர்களை பாருங்கள். அவர்கள் அடிக்க வந்தால் கூட ஒதுங்கி போய்விடுவார்கள் அப்படின்னு அந்த சாத்வீக லட்சணத்தை சொல்றாரு. அப்ப துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு அப்பதான் ஒதுங்கி. அப்ப அந்த தன்மையெல்லாம் சாத்வீகமானதுக்கு அப்புறம் நமக்கு வம்பு. நம்ம அமைதியான தன்மையிலேயே போய்வோம். நன்னடத்தை வந்து இப்படி நன்னடத்தையெல்லாம் குண்டலினி இந்த சாத்வீகம் இதை பொறுத்துதான் நம்மளுக்கு அமைகிறது. அப்ப இந்த சாத்வீகத்தன்மை மேலவங்க ஞானவான்கள், ஞானிகள், மகான்கள், மகரிஷிகள், ரிஷிகள் சொல்லி வச்ச, முனிவர்கள் சொல்லி வச்ச எல்லா கருத்துக்களும் நம்மளுக்கு நல்ல விதமா உதயமாகும், நல்லா புரியும், நல்லா அர்த்தமாகும். அப்புறம் நம்ம வியப்பின் எல்லைக்கு கிளாரிட்டி மேல கிளாரிட்டி வந்துட்டே இருக்கும். அதுல ஆனந்தம் மேல ஆனந்தம், மகிழ்ச்சி மேல மகிழ்ச்சி வரும். இப்படியே நமக்கு நல்ல தெளிவா கிடைக்கும். இதுக்கு நான் சில சமயங்கள்ல இந்த வித்தையை பத்தி அடுத்து இன்னொரு இதுல உங்களுக்கு சொல்லவா? இப்ப எனக்கு சொல்றதுக்கு நேரம் இருக்காங்க. 9 மணி 10 நிமிஷம் ஆச்சு. அதனாலதான் கேட்டுக்கிறேன். அதாவது சில எழுத்துக்கள் இருக்கு. அந்த எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். அது எப்படி எங்க இருந்து ஆரம்பிக்குது, எப்படி பண்றது, ஒரு 4 விதமா நம்ம சரியா பண்ணிட்டோம்னா 5வதா இருக்கிற சமீரன்கள் தானா வந்து சேர்ந்துரும். அதனால அது இன்னொரு வகுப்புல அப்படி வந்து அது ஏற்கனவே சித்தர்கள் எல்லாத்துலயும் சொல்லி வச்சதுதான். நம்ம எழுத்துக்கள்ங்கிறது நம்ம சாமி நமக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் அது ஒரு ஞாபகத்துக்காக சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சித்தவத்தை பண்ற மாதிரி அப்படி பண்ணும்போது அந்த 1 2 3 4 விதமான தன்மையில சொல்லி அதாவது என்னன்னா ஏற்கனவே கொஞ்சம் பயிற்சி வாங்கி நல்லா பயிற்சி பண்ணவங்களுக்கு இது சொல்லி கொடுத்தா புரியும். அதனாலதான் நான் அது சீக்ரெட் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில தான் சொல்லி கொடுத்தேன். அதனாலதான் இங்க சொல்றது கொஞ்சம் யோசனையா இருக்கு. லேசா தான் சொல்ல முடியும் சொன்னேன். அதுக்காக தான் நான் உங்களை கேட்கிறேன். எப்படி லேசா சொல்லலாங்களா? ஐயா சொல்லலாங்கய்யா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா சோகம் மந்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க நல்லா சுவாசத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா சோ என்று ஆரம்பித்து ஹம் என்று மேல் நோக்கி போறதுதான் இந்த சுவாசத்தோட நடப்பு. அப்போ சிறுநீரக உற்பத்தி ஸ்தானத்துல இருந்து சோன்னு மேல உறிஞ்சப்படுகிறது. அப்போ உறிஞ்சக்கூடியது
வாய் என்று கம்மன் முடிக்கிற சமயம் அந்த வாயில வந்து முதல்ல சேருது. அந்த வாயில சேர்ந்தத இங்க இருந்து மேல ஊதுதல் முறையில மேல கொண்டு போறோம். ஊதுவதோர் ஊத்தறிந்தால் அவனே செத்து சொல்றாங்க. அப்போ முதல்ல உறிஞ்சுதல் நடைபெறுகிறது, அப்புறம் ஊதுதல் நடைபெறும். இதுக்கு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் தான் கேப் இருக்காது நியாயமா. அது ரெண்டும் அப்படி அந்த ஃப்ளோவில் அப்படியே நடந்துரும். இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். அப்போ சோ ஹம் அப்படிங்கிற எழுத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓன்னு எடுக்கிறோம், ஹம்னு மேலே கொண்டு அப்போ அப்படி கொண்டு போகும்போது மேலே சேர்ந்து முடிச்சதும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த வாயில் இருக்கிறது மொத்தமும் காலி பண்ற அளவுக்கு பண்ணி முடிச்ச உடனே இனி ஒண்ணுமே இல்லை, காலியாகி போச்சு அப்படிங்கிற வெறும் வாளி அப்படிங்கிற கிணத்துல தண்ணி இறைக்கிற மாதிரி சிவகாசிகள் சொல்லுவார். அந்த அடிப்படையில தண்ணி நம்ம இறைச்சி கிணத்து மேட்ல இருந்து அப்படி எடுத்து ஊத்துறது தான் மேல ஊதுறது. அப்ப எடுக்கிறதுங்கிறது கீழே கிணத்துக்குள்ள வாளியை போட்டு அந்த மாதிரி கீழே மறுபடியும் அந்த வெறும் வாளி வர்றதுக்கு டைமிங்கே இல்லை. ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல கீழே வந்துடும். அதாவது உணர்வு மாத்திரம் வரும் கீழே. அப்ப மறுபடியும் கீழே இருந்து மேல் நோக்கி உறிஞ்சப்படும். அப்புறம் வாயிலிருந்து மறுபடியும் மேல அந்த மேல் தொண்டை துவாரம் வழியாக ஊதப்படும். அப்போ தொண்டையை பயன்படுத்தி கீழே இருந்து உறிஞ்சப்படுது, மேல தள்ளப்படுது. அப்போ இந்த உறிஞ்சுதல் ஊதுதல்ங்கிறது தொடர்ந்து சரியா நடக்கும்னா இது தேவையான அளவுக்கு பொசிஷனை நீங்க சாமி யோகா படத்துல காட்டுகிற மாதிரி உட்காந்து பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். அந்த யோகா படத்துல எப்படியெல்லாம் உட்காருதுங்கிறது அது ஒரு தனியா எப்படி இப்படின்னு சொல்லலாம். சின்முத்திரை போட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து எந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு, அப்ப எந்த மாதிரி நிமிர்ந்து நல்லா உட்கார்ந்தாலே முதல்ல சுவாசம் மேல பார்த்து தான் போகும். அதுல வந்து எந்த சந்தேகம். அந்த ஐம்புலன் வழியா நெளிஞ்சு போகாம நேராக்குக நீட்டுகன்னு அதுக்கு அர்த்தம் அதுதான். அப்போ அந்த மாதிரி வளைஞ்சு போகாம நேரா மேல தள்ள. இது அப்போ மேல நீங்க தனி இது ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா செகண்டா என்ன படிக்கலாம்னா உதாரணத்துக்கு நீங்க கீழே இருந்து ஆரம்பிக்காம முதல்ல வாயிலிருந்து ஆரம்பிக்க. அப்ப ஹம்முன்னு மேல வாயில ஏற்கனவே இருக்கிற பிராணனை மேல அந்த மேல் தொண்டை வழியா உததுவார வழியா செலுத்திட்டு அப்புறம் மறுபடியும் கீழே வந்து எடுக்கிறதுக்காக சோன்னு ஆரம்பிக்கும். அப்போ ஹம் சோ அப்படின்னு மாறுது. அப்போ சோகம் மந்திரம் ரெண்டாவது ஹம்ல இருந்து ஆரம்பிச்சனால ஹம் சோன்னு ஆரம்பிக்கும். இப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த எழுத்தை சொன்னேன். அந்த எழுத்து வேண்டியது இல்லை, ஆனா அந்த சுவாசத்தை சரியா கவனிக்கும் போது இந்த ஒரு ஒலி கேட்கிற மாதிரி ஒரு ஓம் ராம்னோ சோகம்னோ எப்படி வேணா வச்சுக்கலாம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உணர்வு ஞாபகத்துக்காக சொன்னேன், எழுத்துக்கள் ஒன்றும் வேண்டியது இல்லை. அப்புறம் இதுக்கப்புறம் ஙா அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கு. அதை கரெக்டா ஙா அப்படின்னு உச்சரிச்சீங்கன்னா மேல் தொண்டையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைப்ரேஷன் ஆகும், சின்னாகும். அப்ப அந்த இடத்துல இருந்து புருவமத்திக்கு பிரம்மரந்திரம், அதாவது இந்த பயிற்சியெல்லாம் சோகம் சோ இதெல்லாம் நல்ல விதமா நல்லா சுத்தமா அந்த பாதையெல்லாம் நல்லா தெளிவானவங்களுக்கு இந்த மூணாவதா இருக்கிறது பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும். அப்போ அங்க இருந்து குதத்துவாரம் வழியா மேல் நோக்கி செலுத்துறது பண்ணா அந்த கீழே ஓடுற சுவாசமே அப்ப அவங்களுக்கு மறந்து, அதாவது ஊதுதல் உறிஞ்சுதல்ங்கிற தன்மையெல்லாம் மறந்து அது தானா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா நமக்கு அது உணர மாட்டோம், தெரியாது. நம்ம இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு ஓடுறது தெரியும். இந்த உணர்வு இங்க மட்டும்தான் தெரியும். இப்போ என்ன சொல்றேன்னா உள்ள இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாமே நம்ம பயிற்சி பண்ண 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 நாளாவது நம்ம மனசு அதை பக்குவமா அந்த ஆர்கன்ஸ் பூரா மாத்தி அமைக்குது. எல்லாமே மாற்றம் நடக்குது, பெரிய மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் சரியா நடக்கிறதுனாலதான் பயிற்சியில கதியிலையும் மாற்றம் நடந்துட்டே இருக்கிறத நம்ம உணர்றோம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த துல்லியமா அந்த இடத்த நீங்க கவனிச்சு துல்லியமா உதவும், துல்லியமா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்ப ஙா அப்படிங்கிற எழுத்துல உச்சரிச்சு இங்குங்கிற எழுத்துல புள்ளி எடுத்தா ஙா ஙா ஞா ஞா அப்படிங்கிற உச்சரிப்பு. ஞா இங்கு அப்படிங்கிற எழுத்த ஞா அப்படின்னு உச்சரிச்சா எந்த இடத்துல அண்ணாக்கு நீலாகும் அந்த இடத்துல இருந்து புருவமத்தி குதத்துவாரம் வழியா புருவமத்தி. அப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கு கீழே நடக்கிறது நமக்கு தெரியாது, நம்ம இயல்பா பண்ணிட்டு இருக்கோம். இது மூணாவது ஸ்டெப். இதுக்கப்புறம் இருக்கிற நாலாவது ஸ்டெப் ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் சாமி சீக்கிரட்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னா லிங்கம் உபஸ்தம்
இது மறைவாக இருப்பது. இதோட குதம் சொல்லக்கூடிய குதத்துவாரம் இது மறைவாக இருப்பது. ஓபியம் அல்லது ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு வித்தியார்த்திக்கு இந்த குதத்துவாரம்னு ஒண்ணு தெரிஞ்சிருந்தா ஜீவனுடைய மோட்டாரே அதான்னு நல்லா உணர்வாங்க. ஏன்னா உப்புல அசையல, சிறுநீரக பாதையில கீழே, வயிறு கீழே, தொப்புளு கீழே இருக்கிற இடம் அசையல, நெஞ்சுக்குள்ளே அசையல, இவ்வளவுத்தையும் அசைக்கிறதே இந்த குதத்துவாரமாகிய மோட்டார் தான். அந்த குதத்துவாரமாகிய மோட்டாரை இயக்குவது கரண்ட் கொடுக்குறது யாருன்னா ஜீவன் புருவமத்தி. அப்போ இந்த குதத்துவாரம் எப்படி பயன்படுது? ஒரு மோட்டார் ஊதுவதற்கும் உறிஞ்சுவதற்கும் எப்படி பயன்படுகிறது? அப்படியே ஜீவனாகப்பட்டு குதத்துவாரம் ஊதுவதற்கும் உறிஞ்சுவதற்குமான மோட்டாராக பயன்படுத்தி தான் சிறுநீரக உற்பத்தி தானம் தொட்டு புருவமத்தியும் பிராணனை மூளையிலையும் முகலத்திலையும் தலை நிறையாவும் நரம்புகள்லையும் சரியா சேர்க்கும். அப்ப ஜீவ மோட்டாராக நமக்கு இது பயன்படுகிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அதுக்கு தெரிய வேண்டியது குதத்துவாரம். அந்த குதத்துவாரம் மிகச்சரியா ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் சுத்தமாகவும் சரியாகவும் புரிஞ்சு வச்சிருக்காரு இல்லையா? அந்த அடிப்படையில அந்த குதத்துவாரங்கிறத நான் நேர்ல சொல்லி காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் ஒரு எழுத்து லேசா தான் இப்ப சொல்ல காட்டுறேன். அதாவது அதாவது இசைத்தட்டுல வச்சு அந்த சப்தம் வெளிவருவதற்கு அது காரணமா இருக்குது அப்படி. அந்த அடிப்படையில அதாவது ங்கிற எழுத்துல கீழே கோடு போட்டாச்சுன்னா அப்படிங்கிற உச்சரிப்பு. அதை சரியா உச்சரிக்கும் போது அந்த இடத்துல வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் வழியாகத்தான் நமக்கு புருவமத்தியை பார்த்து அந்த பிராணன் பயணிக்குது. இந்த இடத்த தான் நாம சரியா உணர்ந்துட்டு அந்த குதத்துவாரத்தின் வழியாக, அதாவது ங்கிற எழுத்துக்கு பதிலா இப்போ குதத்துவாரம் டூ புருவமத்தி, இதுதான் 4வது ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜ் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்னேன். சோகம், ஹம்சோ, இந்த 3 வழியிலையும் முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது முதல்ல கீழ்த்தொண்டையை பயன்படுத்தி செய்யறோம் சோகம்ங்கிறத. ஹம்சோங்கிறதுல மேல் தொண்டையும் சேர்ந்து பயன்படும். அதுக்கப்புறம் ங்கிறத மேல் தொண்டையும் புருவமத்திக்கு தான் கனெக்ஷனு. அப்புறம் அப்படிங்கிற எழுத்துல பாத்தீங்கன்னா குதத்துவாரத்துக்கும் புருவமத்திக்கும் தான் கனெக்ஷன். மற்ற இடத்துல இருந்து இருக்கும், சுவாசம் இருக்கும், பிராணம் நடக்கும். ஆனா அது நமக்கு உணர்வுக்கு சரியா உணர மாட்டோம். அது உணராமலே அது இயல்பாக அது வேலையை அது செஞ்சுக்கும். அப்ப கிணத்துல முதல்ல சோகம் அந்த சொன்ன மாதிரி உணர்வு முழுசா எந்த அளவுக்கு முடிச்சிட்டோம்னா வெறும் உணர்வு மாத்திரம் டக்குன்னு சுவாசம் இழுக்கிறவன் அப்படின்னு மூச்சு எடுக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி கீழே முட்டிட்டு அந்த உணர்வுல இருந்து சுவாசத்தை அழகா உறிஞ்சிரும். அப்போ உறிஞ்சின சுவாசம் இப்ப நீங்க எங்கேயாவது ஓடுறாரு இழைக்கும் அப்படின்னு இழைக்கும் போது கீழே அடி வயிறு கூட அசையும் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருந்து அந்த உணர்வு அப்படியே அந்த சுவாசத்தை உறிஞ்சி வாய் கொண்டு வந்துறீங்க, வாயிலிருந்து வாய். அப்ப இது என்னன்னா சீராக ஒரே மாதிரி நடக்கும் சாமி சொல்றேன். அப்போ ஒரு சுவாசத்திற்கும் இன்னொரு சுவாசத்திற்கும் இடையில பிராக்சர் ஆஃப் செகண்ட், அந்த உணர்வு கீழே வர்ற பிராக்சர் ஆஃப் செகண்ட் தான் கேப் இருக்கு. அது ஒரே சீரா நடக்கிற மாதிரி தான் இருக்கு, ஒரே சீரா தான். அப்போ சில நேரங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்கலாம். அது நாளாகும் போது மன அமைதி அடையும் போது அதுவும் சீரா நல்ல விதமாக அமைச்சு. அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சாமி சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி முழுசா உங்களுக்கு சித்தத்தை எப்படி பண்றது அப்படிங்கிறது அழகா புரிஞ்சிடும். ஒரு சின்ன விதமா கேள்வி வச்சாரு, அது நான் எவ்வளவு பேர் சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த 4 நல்லா பண்ணி முடிஞ்சதுக்கு சமீரனன்னு சாமி சொல்லக்கூடிய அந்த தன்மையான கதி நம்மளுக்கு வாய்க்கும். அது 24 மணி நேரம் வரணும் அப்படின்னு சாமி சொல்றாரு. இது என்னன்னா 24 மணி நேரம் பண்ண முடியுமா அப்படின்னு, ஒரு நொடி நேரம் கூட கீழே வைக்க கூடாது ஆயுதம் அப்படிங்கிறார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாதாரணமா இயற்கையான சுவாசம்னு சாமி இருந்துட்டு அதுல என்ன நடக்குதுன்னு கவனிங்க, ஜபம் பண்ணுது சுகம் எடுப்பதற்குங்கிற இடத்துல சொல்றாரு. அது மாதிரி கவனித்தல் மூலியமா தான் எல்லாம் நிறைவேறும்.
அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா உணர்ந்து புரிஞ்சுட்டா, பற்றின்மை வந்துட்டா, இது சரியா இயங்க முடியும். அப்போ கீழ இருந்து மேலா இயங்கக்கூடிய இந்த பயிற்சியை ஒரு நொடி நேரம் கூட கீழ வைக்க கூடாதா? இயல்பான சுவாசம் எப்படி நடக்க வேண்டுங்கிறத ஜீவனே புரிஞ்சு அப்படி சமீரணன் கதியும் ஜீவனே புரிஞ்சு நடத்திடும். ஏன்னா அதனுடைய உள் மார்க்கத்தை நாம சுத்தம் பண்ணி வச்சாச்சு, அப்புறம் தன்மையாவும் ஆயாச்சு. அதனாலதான் சாமி சொல்றார் அது சதாகதி. இப்படி சதாகதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப இதுதான் சரியான கதி அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த தெய்வீக உலகம்ங்கிறது என்னங்கிறது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய சொந்த அனுபவத்திலையும் வந்து ஒரு மிக கம்பீரமான ராஜ கம்பீரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு திறமையும் தெளிவும் அமைதியும் சாந்தமும் ஆனந்தமும் புத்தி கூர்மையும் எல்லாம் வந்து நிறைவோட மன நிறைவோட என்ன சாப்பிட்டாலும் ஆனந்தம், தண்ணி குடிச்சாலும் ஆனந்தம், நடந்தாலும் ஆனந்தம், யாரை பார்த்தாலும் ஆனந்தம் அப்படின்னு ஒரு பேரானந்த பேரமைதியோடு கூடிய ஒரு அனுபவபூர்வமான உலக சாந்திக்குள்ள ஜீவிதம். ஆனந்தத்திலிருந்து பிறந்த நாம ஆனந்தத்துல தான் வாழ்றோம். ஆனந்தத்துல இயல்பா லயமாயிருவோம் புரிதல் நம்மளுக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட அந்த தனித்தன்மை நம்மளுக்கு வந்து இதை வாய்க்கும். இதுதான் சாமியோட உள்ள கிடக்கை. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து அதை சரியா புரிஞ்சு உணர்ந்த ஒரு என்ன சொல்றது விருப்பு அந்த ராகத்வேஷங்கள் ஆகிய அதை மட்டும் இல்லாம பார்த்துட்டு எல்லாருக்கும் தன்மையா இருந்தோம்னு சொன்னா எல்லா சித்தவித்தியார்த்தியும் பூரணமான வெற்றியை கண்டிப்பா அடைய முடியும். அப்புறம் இதுல வேற ஒண்ணுமே இல்லை, சரியா புரிதல், சரியா ஆலோசனை பண்றது. சாமி எல்லாத்துக்கும் அழகா விட்டாரு. மந்திர ஆலோசனை தீர்க்க ஆலோசனைங்கிறதுல கூட தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை அதுக்கு லாஜிக் சொல்லிட்டாரு. சுருதி யுக்தி அனுபவம் மூணுக்கும் ஒத்து வந்தா பாருங்க. சுருதிங்கிறது காதுல கேட்கறது கேள்விப்படுறது அல்லது மகான்கள் எழுதிய நூல்கள்ல சொல்லப்பட்டது ஆடியோவோ நேரடிய காட்சியாவோ பார்க்கறது, இதெல்லாம் சுருதி. யுக்தி நம்ம லாஜிக்கா பொருந்துதான்னு பார்க்க, அப்புறம் நம்ம அனுபவத்துல எப்படி வருதுன்னு பார்க்க. இந்த மூணுக்கும் பொருந்தினால் ஒழிய நம்ம யார் சொன்னாலும் அந்த கருத்து பொருள் எத்தன்மை இதாயினும் எப்பொருள் யார் யார் வாய்க்கு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரியும் நம்ம அதுக்கும் சாமி நம்ம. அதனால சாமி எந்த இடத்துலயும் எனக்கு ஏதாவது டவுட் வந்துடுது, சாமி இதை நீங்க சொல்லலையேங்கிற மாதிரி கேட்டோம், அவருக்கு கரெக்டா ஞாபகம் வரும். ஞாபகம் வரும்போது சாமி வந்து சிரிச்சுட்டு நிக்கிற மாதிரியே இருக்கு என்ன சொல்றேன். அதனால சாமி சொல்லியிருக்கதான் செய்யறாரு எல்லாத்துக்கும். பதில் நம்ம கவனிச்சு நிறுத்தி நிதானமா பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் நமக்கு அழகா புரியும். அதனால இதை அழகா வெற்றிகரமா எல்லாரும் சிறப்பா செய்யறதும் அப்படிங்கிறது தான் இந்த ஏற்பாடும் நடந்திருக்கு. இதை சரியா செஞ்சு வர்றவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டு. என்னுடைய வயதுல இருந்து மூத்தவங்களும் இதுல இருக்கலாம், இதுல கேட்டுட்டு இருக்கிறவங்க வந்தவங்க கேட்டவங்க பொறுமையா இது வரைக்கும் செய்மடுத்தவங்களுக்கும் என்னுடைய ஆத்ம நமஸ்காரமும் வாழ்த்துக்களும் சிவானந்தருடைய அனைவருக்கும் வாய்க்குமாக. ரமேஷனா 5 நிமிஷம் தான் இருக்கு, நீங்க எதுவும் சொல்றீங்க? எனக்கு ஒரு சந்தேகங்கய்யா. இந்த சொல்லுங்க. ஜபம் பண்ணும்போது மார்பும் வயிறும் மற்ற பாகங்களும் அசையாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதே சமயம் கதி நீளமாவும் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த ஒரு விளக்கம் மட்டும் எனக்கு தேவைப்படுது. சரி, இத உங்க டைமுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிட்டுமா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. டைமுக்கு தகுந்த மாதிரி அதாவது இயற்கையாக வந்து நம்ம ராத்திரி தூங்கும்போது இருக்கிற கதி விழித்திருக்கும் போது கிடைக்கணுங்க. அப்ப தூங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு சில அசைவு இருக்கத்தான் செய்யுது. அதாவது அதிகமான சத்தத்துடனோ மிகவும் குறுகலாகவோ சித்த வித்தை செய்ய வேண்டாம். நீட்டுக நேராக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா வளைஞ்சு ஐம்புலன் வழியா ஆற்றல் போகாம நேரா போறதுன்னு அர்த்தம். அப்போ தொப்புளுக்கு கீழே இருக்கிற அடிவயிறு லேசா அசையத்தான் செய்யும். அதே மாதிரி நெஞ்சு குழியில சிறு அசைவு லைட்டா உள்ள போயிட்டு வரும். அதாவது வயிறு மார்பு பெரிய அளவுல அசையாத ஒழிஞ்சு மென்மையான அசைவு மெல்லிய அசைவு கண்டிப்பா இருக்கும். ஆனா சரியா அந்த கதி பயிற்சி பண்ணும்போது நிமிந்து நேரா அடிவயிறுங்கிறத லேசா உள்வாங்கிட்டு ஒட்டியானா பந்தம் மாதிரி லேசா
உள்வாங்கிட்டு தான் சாமியே உட்கார்ந்துருக்கு. அதனால அதிகம் அசையாது. ஆனா மெல்லுசா வயிறு, நெஞ்சு, சிறு அசைவு கண்டிப்பா இருக்கும். அதிக அசைவு, அதிக சத்தம் இருக்க வேண்டாங்கிறது தான் இதோட அடிப்படை யோகி. அசையவே அசையாது, கல் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. 2வது, அந்த நெஞ்சுக்குழியிலிருந்தோ தொண்டைக்குழியிலிருந்தோ ஒரு சிறு துடிப்பு மட்டும் காணலான்னு சாமி சொன்னத, தொண்டையில பொட்டு வைக்கிற இடம், சந்தனம் வைக்கிற இடம், அந்த இடத்துல சிறு உணர்வு துடிப்பு நம்ம வந்து மென்மையா உணர்றவங்களுக்கு சிறு தள்ளல் மாதிரி லேசா அப்படி அசைவு காணலாம். எனக்கு நெஞ்சுக்குழியிலங்கிறது நேரடியா எனக்கு என்னால் அது சரியா ஃபீல் பண்ண முடியல. அதனாலதான் சாமி இது 2 விதமா சொல்லியிருக்காரு. நெஞ்சுக்குழியிலிருந்தோ அல்லது தொண்டைக்குழியிலிருந்தோ சிறு துடிப்பு தள்ளல் மட்டும். அதுவும் கூர்ந்து உற்று கவனிக்கும் போது மட்டும்தான் மைல்டா தான் இருக்கும். அதான் நீங்க சரியா உணரணும். தாராளம் அதை உணரும். சரிங்களா? அப்ப சந்தோஷம். இது அசைவுங்க. ஆமா. இந்த மாதிரி அதிக சத்தத்துடனோ மிகவும் குறுகலாகவோ தான் செய்ய வேண்டாங்கிறாரு. ஒரே சீராக செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ சாதாரணமா எல்லாத்துக்கும் சாமி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் படியே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அப்புறம் ராத்திரி நம்ம சுவாசிக்கும் போது ஆதாரம் இருக்கு, தூங்கும்போது இருக்கிற கதி விழித்திருக்கும் போது வரணுங்கிறாரு. அப்படிங்கும்போது அங்க சுவாசம் குத்துல கொஞ்சம் சத்தம் இருக்கத்தான் செய்யுது, சத்தம் இல்லாம இல்லை. சரியா? அப்ப அது மன அமைதியா இருக்கிற நேரத்தில் நடந்ததுதான். அப்ப சரியா ஒரு சத்தம் இருக்கத்தான் செய்யுது. இப்படி நம்ம இயற்கையோட ஒத்து பார்த்து அனுபவபூர்வமா, யுக்திபூர்வமா, லாஜிக்காவும் சுருதி பூர்வமாவும் புரிஞ்சுக்கணும். இல்லையா? ஆமாங்க. ஆ. ஐயா இப்ப வேற நீங்க யாராவது சொல்றீங்களா? ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாங்கய்யா. ஐயா ஆத்திர நமஸ்காரம்யா. ஆத்ம நமஸ்காரம். ஐயா அந்த கொரட்ட சவுண்டு வருதுல, அது வந்து வருது, அது வந்து வந்தா நல்லதா? அப்படி ஒவ்வொரு சமயம் வரமாட்டேங்குது தூங்கும் போது. அதை பத்தி கொஞ்சம் சரி விளக்கம். சரி 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 அது வந்து அந்த எல்லாருக்குமே தொண்டை அமைப்பு, உடல் அமைப்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுல அந்த ஜீனு ஜெனடிக் ஃபேக்டர் டிஃப்ரெண்ட் ஆகுது. சொல்லுங்கய்யா. ஐயா நீங்க பேசுறது கேட்கலையா? அப்புறம் சில பேருக்கு வளர்றதுனாலையும் சிலருக்கு தற்காலிகமா கொரட்டை கூட இருக்கு. ஏன்னா மாதிரி மெத்தட்ல நான் ஒரு முறை ஒரு ஆண்டு கணக்கா 1 வருஷம் 1.5 வருஷம் கூட அதை நான் சாப்பிட்டேன். அப்ப என்னன்னா நைட்ல நான் படுத்துருக்கேன், அதிகம் வேலைக்கு போக மாட்டேன். 24 ஹவர்ஸ் என்னை பாக்குறதுக்கு அது யாராவது எப்போ வந்தாலும் சாமி தூங்க மாட்டேங்காரு, சாமி தூக்குறது ஜெயிச்சிட்டாராட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இந்த பொன்னைங்கிற ஒரு இடத்துல, வேலூர். அப்போ இது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்போதும் கவனத்தோடவே இருக்கு. அப்ப கவனத்தோட இருக்கு. ஆழ்ந்த அடிச்சு போட்ட தூக்கம் இல்லை. ஆழ்ந்த அடிச்சு போட்ட தூக்கம் இல்லைன்னா அந்த கொரட்டை சவுண்டு வருது. சரியா கேட்க மாட்டேன். அப்போ நம்மளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அசதி காரணமா இந்த மாதிரி சளி கபம் காட்டியிருக்கு, உடல்நிலை பாதிக்கும், அதாவது த்ரோட்ல ஏதாவது. சில பேருக்கு நான் பயிற்சியிலேயே நிறைய பாதுகாப்பு இயல்பாவே மேல நல்லா சதையட மாதிரி எல்லாம் அவங்களால பயிற்சிக்கு மேல பண்ணவே முடியல. அதுக்கெல்லாம் கூட மெடிக்கலி காது மூக்கு துணை நிபுணர் மாதிரி சில வேலைகள், சில மூலிகைகளை பயன்படுத்தி சரியா வராதுன்னு யதார்த்தத்துல நம்ம ஒத்துதான் ஆகணும். சரிதானா? ஹலோ ஐயா ராஜவேன் ஐயா. ஐயா நீங்க சொன்னது சரியா கேக்குறீங்க. சரிங்க சரிங்க. அதை சரியா கேட்கலையா? விட்டு விட்டு வந்து கேட்டது. எந்த இடத்துல கேட்கலையோ ஃபர்ஸ்ட் கேட்கலையா? அப்ப லாஸ்டா வந்து நீங்க இந்த மெடிசன் சொல்லியிருந்தீங்க, அது கேட்டது புரிஞ்சது. சாப்பாடு வேற சொன்னீங்க, அதெல்லாம் அது முன்னாடி நான் கேட்டேன். அதான் அந்த உப்பு புளிக்காரம் சேர்த்தாம உப்பு இல்லாம பாசி பயிறு, மிளகு, நெய் ஊத்தி அந்த மாதிரி பொங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப நைட்டு வந்து ரொம்ப ஆழ்ந்த அடிச்சு போட்ட தூக்கம் இருக்காது. இப்போ ஒரு தூக்கம்னாலே காலையில நேரம் நல்ல தூக்கம் இயல்பா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அடிச்சு போட்ட தூக்கமா இல்லாம சித்த வித்தியார்த்தி மிதமா தூங்குறதுதான் கரெக்ட்.
அப்ப மிதமா தூங்கும் போது நீங்க கவனத்தோட உணர்வோட தூங்குறீங்க, அது தூங்காமல் தூங்கி சுகம் பெற மாதிரி. அப்ப அதுல கொரட்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலோ, சளி கபம் அடைச்சிருந்தாலோ அப்படி வரலாம். இல்ல ஜெனட்டிக் ஃபேக்டர்ல சில ப்ராப்ளம் இருந்தாலும் அப்படி இருக்கும். அதை காது மூக்கு தொண்டை நிபுணர் மூலியமாகவோ அல்லது சில மூலிகைகளை கொண்டோ அது என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிட்டோம்னா அந்த கொரட்டை பிரச்சனை இருக்காது. அப்ப நமக்கு நடைமுறைக்கு சாத்தியப்படுத்த உப்பு புளிக்காரம் இல்லாம சாப்பிட்டா நம்ம சிறுநீர் கூட எந்த வாசமும் இல்லாம சுத்தமா இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்முடைய உணர்வு அமைதிப்படுத்தப்படும். அந்த உணர்வு அமைதிப்படுத்தல் இருக்கிறதுனால அடிச்சு போட்ட தூக்கம் வராது. அப்ப நமக்கு கொரட்டை வர்றதுக்கு வாய்ப்பு குறையும். சரிதானா? சரிங்க சரிங்க. இப்படி புரிஞ்சுக்கலாம். சரிங்க, நன்றி. ஆத்மா நன்றி ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இப்போ வள்ளல் பெருமானார் அந்த உரைநடை பகுதியில சொல்லும்போது இந்த நரை திரை மூப்பு வர்றதுக்கு காரணம் வந்து தத்துவ கெடுதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த தத்துவ கெடுதிங்கிறது எதுங்க, எதைங்க குறிக்கிறாங்க? இப்போ நம்ம வந்து அதுல வந்து தத்துவ நிக்கிரகம் செய்து தத்துவ அதீதன் ஆகுதல்னு இருக்கு. அப்ப தத்துவம் தெரியாம தத்துவ அதீதன் ஆக முடியாது. சரிங்களா? ஓகேங்க. அப்ப தத்துவம் தெரிந்து தத்துவம்னா நரை திரை பிணி மூப்பு சாக்காடு அப்படிம்பாங்க. இப்ப நரைங்கிறது நம்ம வந்து முடி நரைக்கிறத சொல்றோம். ஆனா அது வந்து தமிழ்ல பொருள்படும் போது சுருக்கம், தோல் சுருக்கத்தை சொல்றாங்க. ஓகேங்க. சரிங்க. ஆமா ஆமா. திரைனா கண் மறைப்ப சொல்றாங்க. ஓகே. பிணி அப்படின்னு சொல்லக்கூடிய போது உடலுக்கு வர்ற பிணியை சொல்லல, அதாவது மனதுக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞான அறியாமை பிணியை தான் சொல்றாங்க. ஓகேங்க. அப்ப மூப்புங்கிறது உயிர் சக்தி இளமை தன்மையோடு இருப்பது தான் மூப்புன்னு சொல்றாங்க. அது வரக்கூடாதுங்கிறது தான் மூப்புங்கிறாங்க. அப்ப சாக்காடுனா அந்த இளமைத்தன்மையோடு இருக்கும்போது சாக்காடு வராது. ஓகேங்க. அப்ப நரை திரை பிணி மூப்பு சாக்காடு நமக்கு இல்லாம போகுது. கரெக்ட் தானே? இப்படி புரிஞ்சுக்கலாம். சரி. அடுத்ததுங்கய்யா, இப்போ எண்ணங்களை பொறுத்தளவு இப்போ எல்லா மனிதர்களுமே வெளியில சுவாசிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய மூச்சு காத்து வெளியில வருது. இப்ப நம்ம மூச்சு காத்து உள்ள இழுக்கும் போது மற்றவர்களுடைய எண்ணங்களும் நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது தவம் செய்யறது, தவத்திற்கு ஒருவர் பேச்சுக்கு இருவரும்பாங்க. அந்த மாதிரி வந்து தவம் செய்வது இன்னதுதான் செய்யறேன்னு இன்னொருத்தர் எண்ணத்துல விழாம இருந்தா நல்லதுதான். இன்னொருத்தரோட கவனம் இருக்குமானா அவரும் வித்த தெரிஞ்சவரா இருந்தா நல்லது. ஏன்னா தெரியாதவங்களா இருந்தா இவர் மட்டும் பண்றாருன்னா அவரும் கடவுள் தன்மையில இருக்காரு. அதனால அவரோட எண்ணத்துக்கும் அவரோட மனசுக்கும் ஒரு பலம் இருக்கு. அதனால பிறருடைய எண்ணத்தினுடைய தாக்கம் நம்ம பாதிக்க கூடும். அதனால அதை தவிர்த்துக்கிறது நல்லது. என்ன பண்றோம்னு தெரியாம சஸ்பென்ஸா பண்றதுதான் இதுல மேல்நிலைக்கு வர்றதுக்கு வழி. ரொம்ப நல்லதுங்க. அப்ப அதுக்காக தான் அப்பா வந்து வித்தியார்த்திகளோட சேர்ந்து இருந்து ஜபம் செய்யறவங்களோட சேர்ந்து பண்ணுவாங்க காரணம். அதாவது என்னன்னா சிதவித்தியார்த்தி அல்லாதவர்னா அவங்க மனோபாவம் வேற. அப்ப அவங்களுடைய தாக்கம் பாதிப்பு நம்மளுடைய விருப்பத்துக்கு எதிராக நடக்கிறாருன்னா அவங்களுக்கு மனத்துக்கு சங்கடம் உண்டாகும். அதனாலதான் சாமி நேரடி தொடர்பு வைக்க வேண்டாம் சித்தவித்தியை அல்லாதவரோட அப்படிங்கிறதுக்காக இதுலயும் ஒரு மறைமுகமா ஒரு தூய தன்மைக்கு வழிவகுக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லி வச்சிருக்காரு. சரிங்க. அடுத்ததாங்கய்யா, இப்ப அந்த பிரம்மரந்திரம் திறக்கிறது கதி மாற்றம் அடைவதற்காக இப்ப நம்மளுக்கு கதி கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த கதி மாற்றம் அடைகிறதுக்கு நம்ம எப்படிங்க நம்மளை இன்னும் எப்படி மேம்படுத்திக்கணும்? அந்த கதி மாற்றம் அடையணும். இப்ப நம்மளுக்கு என்ன ஊர்த்துவ கதி மாற்றம் அடைய மாட்டேங்குது. இப்ப நேரம் பயிற்சி பண்றோம், மறுபடியும் உலக சிந்தனை ஏதாவது வருது, திருப்பியும் பயிற்சி பண்றோம். இந்த மாதிரி இது வந்து ஒரு பிளக்சுவேஷன்லயே தான் போயிட்டு இருக்கே தவிர அதை ஒரு கண்டினியூவேஷனா கொண்டு வர்றதுக்கு என்னென்னங்க நம்ம கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது மூலிகைகள்லாம் பயன்படும், ஆனால் அது மட்டுமே பயன்படாதுங்கிறதுனால சாமி என்ன சொல்றாருன்னா நித்திய அனித்திய வஸ்து வேகம் செய்யுங்கன்னு இருக்காரு. மாயையை சுண்ட செய்யறதுக்கு சலனத்தை குறைக்கிறதுக்கு அது தவிர வேற வழி இல்லைன்னு இருக்காரு. அப்போ நித்தியமாகிய பிரம்மம் என்னது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும், மற்றவற்றை பார்க்க கூடாதுன்னா மற்ற இதுக்கு வேல்யூ பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதாவது ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவர் ஞானியருங்கிறார்.
அந்த ஒரு தனித்தன்மை நம்ம புரிதல் மூலியமா, விசாரணை மூலியமா தான் நமக்கு அந்த சலனமின்மை உண்டாகும். அப்படி அந்த சலனமின்மை உண்டான மனதுதான் விசாரம் செய்கிற மனது வருந்தாது. அப்போ அப்படிப்பட்ட தூய விசாரணை செய்துதான் நம்ம பக்குவியாக ஆக வேண்டியிருக்கு. அப்படி பக்குவியாக ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்துறதுக்காக தான் வள்ளலார் ஞான மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு தூதுவளை, முசுமுசுக்கை, அப்புறம் துளசி, அப்புறம் இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் சளி காபம் இல்லாம பண்ண அந்த வகையில சொல்றாரு. 64 கற்ப மொழியில 64 அதுல நான் சில இதெல்லாம் பயன்படுத்தி சில காலம் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். அதுல குறிப்பா மிளகு அமிர்த கலசம் இதெல்லாம் எந்த முறையில பயன்படுத்தினா எவ்வளவு பக்குவப்படுத்தி முறையா கொஞ்சம் தகுந்த நபர்களுடைய ஆலோசனையின் பேர்ல அதை நாம சாப்பிட்டோம்னா சளி கபம் இல்லாம இருக்கும். குறிப்பா திடீர்னு ஒருத்தர் வந்துட்டாரு, இப்ப பயிற்சி பண்ணோங்கிறாரு, ஆனா அவருக்கு சரியா ஜெபம் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா ஒண்ணும் வேண்டாம், ஒரு 4-5 மிளகு எடுத்து வாயில போட்டுட்டு வாயை மூடிட்டு லேசா அப்படி கடிச்சிட்டு வாயில கொஞ்ச நேரம் அப்படியே பரப்பி நாக்கில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிருந்தாருன்னா அதுக்கப்புறம் அதை முழுங்கினாலும் சரி துப்புனாலும் சரி பண்ணோம்னா அந்த சாறு உள்ள போகும், அந்த பாதை சுத்தம் பண்ண. அப்ப சளி கபத்தினால அவருக்கு பிரச்சனை இருக்காது, அழகா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உஷ்ணம் வேணும்னா மிளகை பயன்படுத்தி சீர் பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு குளிர்ச்சி வேணும்னா ஜீரகத்தை பயன்படுத்தி பண்ணிக்கலாம், ரெடிமேடா கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நம்ம பண்ணோம் அந்த பாதை சுத்தமாகுது. அப்ப சளி கபம் நீக்கிறது. அத கோவக்காய் ஞானத்துக்கு நல்லதுன்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் மகான்கள்கிட்ட பல ஆண்டுகள் காத்துக்கணும் சொல்லலாம். இதெல்லாம் ஞான மூலிகைகள், முசுமுசுக்க, இந்த மாதிரி நல்ல மூலிகை தூதுவளை, இந்த மாதிரி மூலிகைகளை சொல்றாரு. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன அளவு தெரிஞ்சு பயன்படுத்தணும். அது முறையா பயன்படுத்தணும். தூதுவளை சூடு, பால் கண்டிப்பாக சேர்க்கணும். என்ன இந்த மாதிரி பக்குவமா இப்போ ஒரு பால்ல கொஞ்சம் மிளகு, லேசா தேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த சளி கபம் கட்டாதும்பாங்க. இப்போ சாதாரணமா ஜீனி சேர்க்கறதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கல்கண்டு, சீனா கல்கண்டு வேண்டாம், இது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் தலை சுத்து பனங்கள் கண்டு சேர்த்துக்கலாம். ஆனா மிளகு சேர்க்கறது நல்லா இருக்கும். இல்லை திரிகடுகம்னு இருக்கு, திரிபலா, அதை மிக்ஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சில பொருட்களை பயன்படுத்தி நம்ம உடலையும் மனசையும் நல்ல விதமா வச்சிட்டோம்னா இந்த பயிற்சியெல்லாம் நல்லா ஆழமா போகும். மேல சுவாசம் குறிப்பா எது தடையா இருக்குதுன்னா உள்ள உறுப்புகளை நம்ம ஆழமான விருப்பத்தினால மனசை கொண்டு மனமாகி உறவு கொண்டு சரி பண்ணிக்கிறோம் உள்ள. அதுக்கப்புறம் மூலிகைகளை பயன்படுத்தி பண்ணும்போது அது சப்போர்ட் ஆகி சளி கபம் இல்லாம பார்த்து அப்ப நம்ம சுவாசம் சீரா அழகா மேல இப்படி நம்ம பண்ணிக்க முடியும். இன்னும் சில நுட்பங்கள்லாம் இருக்கு, அது விரிவா பேசணும். தனிப்பட்ட முறையில் அதை பற்றி மட்டும் பர்டிகுலரா பேசணும், விரிவா பேசணும். சரிதானா? ஹலோ, ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இப்போ ஜபம் பண்ணும்போது உடல் சூடாகுது, உஷ்ணமாகுது. அதை சுத்த உஷ்ணம் சொல்றோம். வேர்வையும் அதிகம் வருது. இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்றவங்க, பாடி பில்ட் பண்றவங்க, இந்த வெயிட் லிஃப்ட் அதெல்லாம் தூக்கும் போது அவங்க சுவாசம் வெளியதான் விடுறாங்க, செலவாகுது. அவங்க உடலும் சூடாயிடுது, உஷ்ணமாகுது. அதுக்கும் இதுக்கும் என்ன ஐயா வித்தியாசம்? இப்போ நான் பஸ்ல ஒரு நாள் போயிட்டு இருந்தேன். இது சும்மா ஒரு பேச்சுக்காக தான் சொல்றேன். அப்புறம் நான் பின்னால அவர் முதுகுல ஒட்டிட்டு அப்போ யாரோ முதுகுல அயன் பாக்ஸ் தான் வச்சிருக்காங்களாட்டு இருக்குது. இங்க எங்க அயன் பாக்ஸ் வந்தது நான் பாக்குறேன். அவர் முதுகுல இருந்து, அவர் சின்ன வயசு, அவர் முதுகுல இருந்து தான் எனக்கு சூடு வருது. என்னன்னு பார்த்தா அவர் சிக்கன் சாப்பிட்டு இருக்கிறாரு. அதோட உடல் உஷ்ணம் அதீத உஷ்ணம். அதனால அசுத்த உஷ்ணமும் இருக்குது, சுத்த உஷ்ணமும் இருக்கு. அப்ப நம்மளுக்கு சுத்த உஷ்ணம் தான் வேணும். அப்ப சுத்த உஷ்ணத்தை மூலிகைகளை கொண்டும் ஏற்படுத்த முடியும், பிராணாயாமத்தை கொண்டும் ஏற்படுத்த முடியும், மன ஒருமுகப்பாட்டை கொண்டும் ஏற்படுத்த நல்ல சத்தியமான நடவடிக்கைகள் மூலியமாகவும் தெய்வத்தை உருக்கமாக வேண்டுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி தெய்வ வடிவத்தின் மேலேயோ தெய்வத்தன்மை மேலேயும் நம்ம உறுதியான நம்பிக்கை வைக்கும் போதும் அந்த தூய நினைவுகள் மூலியமாகவும் சுத்த உஷ்ணத்தை உருவாக்க முடியும். நல்ல உள்ளத்தினால
ஜீவகாருண்யமாக எல்லோர் மேலேயும் இரக்கம் காட்டுற அருள் தன்மை நினைக்கிறோம் இல்லையா, அதனாலையும் சுத்த உஷ்ணம் உருவாகும். அப்ப சுத்த உஷ்ணத்தை உருவாக்குறதுக்கு மொழிகளையும் பயன்படுத்தலாம், தெளிந்த நல்லறிவையும் பயன்படுத்தலாம். சான்றோருக்குள்ளே தன்மை வரும்போது சுத்த உஷ்ணமாகுது. சாதாரண மசாலா காரம் இதெல்லாம் போடும்போது அசுத்த உஷ்ணம் ஏற்படுது. அது சுக்கில நஷ்டத்தை உருவாக்கு. இது இந்த சுத்த உஷ்ணம் வந்து சுக்கிலத்தை தூய்மைப்படுத்தி நம்ம ஜீவகாந்த ஆற்றலை அருள பேராற்றலாக மாற்றுகிறது. அது நமக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பாகவும் உயர்ந்த நன்மையை நமக்கும் மற்றவர்களுக்கும் வழங்க அமையும். நன்றி ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. ஆத்ம இப்போ வள்ளல் பெருமானார் வந்து இந்த புருவ மத்தியத்துல வந்து 6 காலமும் நினைவை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா அதை தவிர வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னதானம் பண்றது மட்டும்தான் போக்கஸா இருக்குது. அந்த புருவ மத்தியத்தை பத்தின அழுத்தமான ஒரு புரிதல் ஏங்க ரீச் ஆகல? ரீச் ஆகலைங்கிறது அவங்க கடைவித்தேன்னு கொள்வார் இல்லைங்க மாதிரி சாமியோட சித்தவேதம் புஸ்தகமே வித்தியார்த்தி வித்த வாங்கும்போது 4 அத்தியாயம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 22 அத்தியாயம் வரைக்கும் நிறைய துல்லியமா சாமி சொன்னதை படிச்சிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு காத்திருக்கும். அவ்வளவு ஊடுருவி பார்க்கிற தன்மை இல்லாததான் அது காரணம். எல்லாரும் அது மேலோட்டமாவே எடுத்துக்களவும் சுலபமா இருக்கட்டும்னு பாக்குறாங்க. இது நுண்மான் நுழைவுலம். அதனால இது இவங்க அழுத்தம் திருத்தமாக ஆழமா மனப்பூர்வமாக தலையில் தீப்பிடித்து கொண்டவனை போலவும், அதாவது தண்ணீருக்குள் மூச்சுக்காக தவிப்பனவை போலவும் முழு ஈடுபாடும் ஆர்வம் இருந்தா அதோட முழு உண்மையும் தெரியும். சாமி வள்ளலார் காலத்திலேயே ஒரு போர்டு எழுதி போட்ட முதல் மகான் தான் அவர் தான். என்ன எழுதி போட்டிருக்காருன்னா, இதுக்கு இதனால வரைக்கும் இங்க சோத்துக்கு காத்து கிடந்த மாதிரி யாரும் காத்து கிடக்க வேண்டாம். ஏன்னா உடம்புல முடி சில இடத்துல கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கு. அது எதுக்காக இருக்குன்னு விசாரணையில இருங்க. இதெல்லாம் உலகத்தாருக்கு சிரிப்பா இருக்கும். ஆனா நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. அக்னி எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் முடி குறைவாகவும் இல்லாமலும் இருக்கும். அக்னி காரியம் இல்லாத இடத்துல தான் முடி அதிகமாக இருக்கும். இப்படி எல்லாம் நீங்க தத்துவ விசாரணைகள்லாம் செய்து கொண்டு இங்க இருக்கிறவங்க ஞானத்துக்காக காத்துக்கிறாங்க. அவங்க கவனிக்கப்படுவாங்க, பராமரிக்கப்படுவாங்க. அப்படி இல்லாதவங்க எல்லாம் இந்த இடத்துல இருக்க வேண்டாம்னு எழுதி போடுறாங்க. அப்புறமும் ஒருத்தருக்கு தேவையான தகுந்த ஆகாரத்தை அவருக்கு இல்லாத போது அவருடைய அன்பு நம் மீது அருள்கரணியாக பொழியும். அப்படிங்கறதுனாலதான் இந்த சிவகாரணியங்கிற ஒரு அடிப்படையை ஏற்படுத்தினாரு. வேற எந்த வகையிலும் வழி இல்லாதவருக்கு கொடுது. இதுலதான் கடவுள் பிரகாசம்ங்கிறத ஒரு உள்ள தூய்மையை உருவாக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அது ஆர்டிபிஷியலா செயற்கையா புரிந்து கொள்ளப்பட்டு அது நடைபெறுகிறதுனால இப்படி வள்ளலார் பெருமான் சொன்னதை வந்து வெறும் அன்னதானம் போடுறதுதான் ஜீவகாரம் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கு. ஆக உண்மையிலே வந்து தவம் பண்றதுக்கான பக்குவம் அதுல கிடைக்குமே, உள்ள தூய்மை ஆகுமேங்கிறதுக்காக அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கொடியை ஏத்தி இருக்கிறோம்ல, இதை புரிஞ்சுக்குவீங்கல்ல, வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியில் இங்கு வருவாண்டி. அப்புறம் அகவல் 6வது இது படிச்சோம்னா அது முழுசாவே பூரா யோக நுட்பம் தான் அவங்க என்ன. அபிராம எந்த படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுவும் பூரா யோக நுட்பம் தான். விநாயகர் அகவல் படிச்சீங்கன்னா எல்லாமே யோக நுட்பம் தான். எல்லாமே மறைமுகமா ஏதோ ஒரு யுக்தி தந்திரத்தை அனுசரிச்சு எல்லா மகன்களும் ஏற்படுத்தி வச்ச ஏற்பாடுதான் அப்படின்னு சிவானந்தபுரம் நமக்கு சொல்லியிருக்கிறது நமக்கு புரியுது. அதனால அவங்க சரியா புரிஞ்சிக்காதனால அது ஒண்ணு மட்டும் போதும் அப்படின்னு அவங்களும் அந்த கண் பார்வையை புருவமத்தியில அசையாமல் இருக்க வேண்டும். ஆச்சாரியன் துணையுடன் புருவமத்தியை திறந்து கொள்ள வேண்டும் தான் வள்ளலாரும் சொல்லியிருக்கிறாரு. இவங்க அது எப்படின்னு தெரியாம அது அவங்க வேற மார்க்கம், அங்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தவறுதலான புரிதல் இருக்கு. இந்த சித்த வித்தைக்குள்ளேயே அது எவ்வளவு இருக்குங்கிறத புரிஞ்சவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால சில பேருக்கு அது புரியலங்கிறது உண்மைதான். சரிதானா? சரிங்க. ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்க. ஆத்ம நமஸ்காரம். சரிங்க. இப்போ இவ்வளோ நேரமும் எங்களுக்காக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி உங்களுடைய புரிதல்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதவியாக இருந்தீங்க. ஸோ இது போல் மீண்டும் வரக்கூடிய நாட்கள்லையும் நீங்கள் இது போல் பல முறை கலந்துக்கிட்டு உங்களுடைய புரிதல்களை எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி இந்த சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஒரு 25 பேர் பக்கம் இன்னைக்கு இதை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் ஒரு மீடியேட்டராக இருந்து நான் அதை அனைவருடைய சார்பிலையும் நான் கேட்டுக்கிறேங்கய்யா.
ரொம்ப நன்றி. ஆத்ம நமஸ்காரம். சிவானந்தபுரம் சரோட அருள் எல்லாருக்கும் இருக்கும். சந்தோஷம். மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஐயா, அப்புறம் இன்னொரு என்னன்னா, இப்போ உங்களுடைய நம்பர் மற்றவங்களுக்கு கொடுக்கலாங்களா? உங்ககிட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்கட்டும். நான் காலையில கடையில ஒரு 10 மணிக்கு மேல ஃப்ரீயா இருப்பேன். அது மாதிரி டைம் பார்த்துட்டு கேட்டாங்கன்னா பதில் சொல்லிப்பேன். நான் பேசுறதுல ஒன்றும் தயக்கம் இல்லை. சந்தோஷம் சந்தோஷம் ஐயா. இப்போ உங்களுடைய நம்பர் நீங்க சொல்லிடுறீங்களாங்கய்யா? அந்த நம்பர் அப்படி மீட்டிங்லேயே சொல்லிடுங்கய்யா, எல்லாரும். சரி சரி. ஏர்செல் நம்பரு 82 20 18 84 69. ஐயா இன்னொரு 82 82 20 சரிங்க. 18 ஓகே. 84 84 69. ஓகே, தேங்க்யூ. நல்லது. ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரங்க. சரிங்க. அப்போ நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான நாமே சாட்சின்னு சொல்லி. சோ அதை நாம எல்லாருமே எப்பவுமே நினைவிலே வச்சிருந்து அதையே மறக்காம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த ஜீவனானது வெளியில போய் தீருது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம ஜீவனானது ஸ்நேகம் இல்லாமல் அது வெளியில போகுது, ஜீவனை விட நம்ம வேற எதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோங்கிற நினைவை நம்ம உண்டு பண்ணிக்கிட்டு அந்த ஸ்நேகத்துல எப்பவுமே எந்த வேலை செய்யும் போதும் சாமி சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்முலால இந்த வித்தையை மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சு அந்த ஜீவனை வெளியில போகிறத தடுக்கிறதுக்கான முயற்சியில நாம் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்க எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம்.